சஞ்சித கர்மான்னு ஒன்று இருக்கு. சஞ்சித கர்மான்னு அக்யூமுலேட்டர். சஞ்சித கர்மா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பிராரப்த கர்மா. இது செய்யக்கூடிய வினைகள்னால வரக்கூடியது ஆகாமி கர்மான்னு. இது என்னென்ன காலங்களில் நம்ம செஞ்சிருக்கோம். இட் இஸ் நாட் இந்த பிறவியோ நாளைக்கு அடுத்த பிறவியோ இந்த நம்பர்ஸ் இல்லை. யானி காணிச்ச பாப்பானி எவ்வளவு பாப்பங்கள் செய்தோம், எந்த பிறவியில பண்ணோம், எப்படி பண்ணோம் தெரியாது. இதையெல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா காளி கண்ட்ரோல்ல இருக்கு. அம்பாளுடைய வீரியம் ஒரு ஆணுக்கும் குழந்தை கொடுப்பா. ஆணுக்குன்னா அவ ஆத்துக்காரிக்கா, அவனுக்கே நினைச்சாலும் அம்பாள் நினைச்சா பண்ணலாம். உபாசனா அருகில் அமருதல். அருகில் அமருதெல்லாம் வெறும் பிசிக்கலா உட்காரது இல்லை. டு பி ஒன் வித் இட் இருந்தோமானால் அந்த வீரியம். ஸோ அம்பாளுடைய வீரியம் பார்த்தீங்கன்னா சித்திரமா இருக்கும், ரொம்ப பலமா இருக்கும். அப்புறம் அபரிமிதமான சக்தி உடையவள் காளி வந்துங்க. ஆக்சுவலி தொம்சாட்சினி பிரளய பைரவ தாண்டவானாம்னு அபீத குச்சாம்பாள், அண்ணாமலையார் அபீத குச்சாம்பாள் இருக்கா, அவளும் காளியினுடைய அம்சம் தான். மீனாட்சி எல்லாம் காளியினுடைய அம்சம் தான். காளினாலே எல்லாரும் நாக்கு நீட்டு தான் இருக்கா, அப்படி இல்லை. காளின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லா விதமான கர்மாக்கள் அனைத்து காலங்களிலும் நம்மை பார்த்து நம்மை வழிநடத்தக்கூடிய சக்தி அவள். பிரத்யட்சமான ஒரு சக்தி. மேற்கு பார்த்திருக்கா அம்பாள். இங்க மேற்கு பார்த்திருக்கிறதே உங்களுக்கு கிழக்கு பார்த்து நீங்க வழிபடுவீங்க. அது வழிபடும் பொழுது கிழக்குன்றது சூரியன் உதிக்கக்கூடிய இது பாத்துங்களேன். அம்பாள் மேற்கு பார்த்திருக்கும் பொழுது அது ஒரு தனி சக்தி. மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய ஆலயங்களில் சிவாலயங்கள் சொல்லுவா பশ্চিம துவார பூஜைன்னு. பশ্চিமம் மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆலயங்களில் அங்க எப்படி பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆகமத்துல விசேஷமா சொல்லியிருக்கு. எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தாவை பார்த்து பழக்கம். அம்பாளை சேரட்டும் வரும். நீங்க நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அம்பாளை சேரட்டும். நீங்க புகழ்ந்தாலும் நீங்க சிவாச்சாரியர் நல்லா அர்ச்சனை பண்ணீங்க, அம்பாளை சேரட்டும். நீங்க சரியா அர்ச்சனை பண்ணல, அம்பாளை சேரட்டும். ஏற்கனவே சொன்ன சுகம் துக்கம் ரெண்டுமே பிரசாத புத்தின்னு. அந்த நிலையில இருந்துட்டு அவங்களுக்கு ஒட்டாதுன்னா உள்ள வந்த உடனே பெரிய நாயகின்னு இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா. லக்ஷ்மி சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவித்தான்னு ரெண்டு பேரும் சாமரம். இங்க சாமரம் இல்ல புஷ்பங்களை வச்சுட்டு இருப்பா. பட் அந்த பாவனை நம்ம பூஜை பண்ணும்போது அப்படி பண்ணுவோம். எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, வந்த உடனே உன் தலையை அம்பாள் பாதத்துல வச்சுக்கோ அப்படின்னு. எங்க எல்லாருக்குமே அந்த பழக்கம். போனோடனே எங்க தலையை என்ன பண்ணுவோம், நேரம் அவ பாதத்துல வச்சுடுவோம். உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்துல அம்பாள் காளிகாம்பாள் அழகா மேற்க பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுண்டு உக்ரமாவும் இருப்பா. அதி சௌமியா அதிரௌத்ராயி நதாஸ்தசே நமோ நமஹான்னு சண்டியில சொல்ற மாதிரி ரொம்ப சௌமியமா இருப்பா. சில நேரம் உக்ரமாவும் இருப்பா. பூஜை பண்றவாளுக்கு தெரியும், பொதுவாக அந்த பாவங்கள் தெரியும். அதுக்கேற்றபடி ஜப்பங்கள்லாம் பண்ணணும்னு ஆகமங்கள் இருக்கு. சுவாமியுடைய நாடி எப்படி ஒரு டாக்டர் நாடியை பார்த்தா எங்க உயிர் இருக்குன்னு தெரியறதோ, அது மாதிரி அந்த ஆச்சாரியனுக்கு தெரியும். அந்த ஆச்சாரியன் சுவாமி எப்படி பாவம் எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா விளக்கங்கள் அழகா இருக்கு. நமசிவாய. உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு விருந்தாக இருக்க போகிறது. அதாவது ரொம்ப காலமாக காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியார் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்தது. காளிகாம்பாளை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு இன்டர்நெட்லேயோ அல்லது யூடியூப்லேயோ வெவ்வேறு விஷயங்கள் வந்தாலுமே கரெக்டான சோர்ஸ் 100% ஒரிஜினல் சோர்ஸ் அப்படின்றது ஒருத்தர் மூலமாக வரணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அவருக்கு காளிகாம்பாள் கோயில் பற்றி அதுவும் தவிரவும் நிறைய விஷயங்கள் அவரிடம் கேட்டு நிறைய தெரிந்து கொள்ள போகிறோம் இன்னைக்கு. நமசிவாய. நமஸ்காரம். நம்ம காளிகாம்பாள் கோயிலோடது பற்றி பார்த்தோம்னா 2000 வருஷத்துக்கு முன்னால கடல்ல கிடைச்சா, கொஞ்ச காலத்துல கடல்ல தான் இருந்தா, கடல் பக்கத்துல தான் இருந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா கடல் காளின்னு சொல்லுவா முதல்ல அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் நிஜம்தான். நமக்கு இந்த காளின்னு பேரு. காளின்னு பொதுவாகவே காளினாலே உக்ரமா இருப்பா அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடியவள். அப்படி இல்லை. காளின்றது என்னன்னா ஷீ ஹூ கண்ட்ரோல்ஸ் டைம். காலத்தை அவ கையில தான் இருக்கு. நம்மளுடைய கர்மா வினைகள் பார்க்கும் பொழுது நம்ம ஆகாமி கர்மான்னு வரக்கூடிய கர்மா, பிராரப்த கர்மான்னு அதை வச்சு இந்த சரீரம் வந்திருக்கு. பிராரப்தம் தேகமே ஓக்தம்னு இந்த சரீரம் அதுக்கு முன்னாடி சஞ்சித கர்மான்னு ஒன்று இருக்கு. சஞ்சித கர்மான்னு அக்யூமுலேட்டர். ஸோ இது 3 தான் கர்மாஸ். சஞ்சித கர்மா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து பிராரப்த கர்மா. இது செய்யக்கூடிய வினைகள்னால வரக்கூடியது ஆகாமி கர்மான்னு. இது என்னென்ன காலங்களில் நம்ம செஞ்சிருக்கோம். இட் இஸ் நாட் இந்த பிறவியோ நாளைக்கு அடுத்த பிறவியோ இந்த நம்பர்ஸ் இல்லை. யானி காணிச்ச பாப்பானி எவ்வளவு பாப்பங்கள் செய்தோம், எந்த பிறவியில பண்ணோம், எப்படி பண்ணோம் தெரியாது. இதையெல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா காளி கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ விஸ்வேஸ்வரின்னு ரூபத்தில் இருக்கா. நம்ம அம்பாள் எப்படி இருக்குன்னா ராஜராஜேஸ்வரி விஸ்வேஸ்வரின்னு. நீங்க கையில பார்த்தீங்கன்னா 4 கைகள் இருக்கும். பாசம் அங்குஷம். இங்க வரதம் இருக்கும். வலது கையில நீலோத்பலம்னு இருக்கும். நீலோத்பலம்ன்றது என்னன்னா நீங்க தாமரைக்கு 1000 பங்கு பலமானது. தாமரையே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. நீலோத்பலம் ஆகமங்களை ரொம்ப விசேஷமா சொல்றோம். அம்பாள் தரிச்சுட்டு இருக்கிறது நம்ம காளிகாம்பாள் கையில நீலோத்பலம் இருக்கும், வரதம் இருக்கும், பாசம் அங்குஷம்.
இவருடைய காலம் நம்முடைய அனுமானம். இப்போ நீங்க ஒருத்தர் ஒரு சரித்திரங்கள் இருக்கு நமக்கு எப்படின்னு தெரியல. நம்முடைய சரித்திரங்கள் ஒரு 300-400 வருடங்களுக்குள்ளதான் இருக்கணும்ன்றது அந்த ஆர்கிடெக்சரல் அமைப்பு பொறுத்து நம்ம சொல்றோம். நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து முன்னாடி அந்த ஃபோர்ட் கிட்ட இருந்தது, நம்ம கோட்டையில இருந்து அங்க இருந்து அப்புறம் இங்க வந்தார். அப்பதான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அங்க வந்திருக்கார் அப்படின்றார். அந்த HD லவ் அவருடைய அந்த ஹிஸ்டரி ஆஃப் மெட்ராஸ்ல இருக்கின்றார். எக்ஸாக்டா நான் பார்த்த வரைக்கும் எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் இல்லை. ஆனா சத்ரபதி சிவாஜி அங்க அந்த அந்த பக்கம் அவளுக்குன்னா மருந்துகள் இது பண்ணான்ற மாதிரி அந்த அந்த சரித்திரங்கள் இருக்கு. நம்ம எப்படி அனுமானம் பண்ற அவர் வந்திருப்பாருன்னா 2 காரணம். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கண்டிப்பா வந்திருப்பாருன்னு நான் ஆஸ் அ பிரீஸ்ட் எப்படி அனுமானம் பண்றோம்னா, அனுமானம் பேர் புகை இருந்தா நெருப்பு இருந்திருக்கும்னு நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து நிறைய பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்கு, அனுமானம் இருக்கு, உபமானம் இருக்கு, சாப்த பிரமாணம்னு சப்தங்கள் மூலியமா எப்படி பண்றோம்னா, நம்ம அம்பாளுடைய வீரியம் ஒரு ஆணுக்கும் குழந்தை கொடுப்பா. ஆணுக்குன்னா அவ ஆத்துக்காரிக்கா, அவனுக்கே நினைச்சாலும் அம்பாள் நினைச்சா பண்ணலாமே. எங்க அப்பா சொல்லுவார், தந்தையார் சொல்லும் பொழுது நான் தான் கேட்பேன் விசித்திரமா, இதெல்லாம் பண்ண முடியுமா? அம்பாள் நினைச்சா பண்ணலாம்பா. இல்லப்பா, நம்ம முயற்சி இருக்கணும். அம்பாளுடைய கருணை வந்து இந்த பால் உழுற மாதிரி, ஆனா நம்ம பாத்திரம் ஒழுங்கா இருக்கணும், கவுந்து இருக்க கூடாதுன்னு எங்க தந்தையார் சொல்லுவார். அம்பாள் நினைச்சா பாத்திரம் கூட அம்பாள் திருப்பிடுவாப்பா. டோட்டல் சரண்டர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு மகாகவி பாரதியார் சொல்றாங்க. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அப்படி அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு பார்த்தோமானால், he was totally into it. அது கூட நம்ம சம்பந்தப்பட்டுட்டோமானால், அது கூட கனெக்ட் ஆகிட்டோமானால், அந்த உபாசனை, அதாவது உபாசனா, ஆசிரம்னா அமருதல், உபாசனானா அருகில் அமருதல். இந்த அருகில் அமருதல்லாம் வெறும் ஃபிசிக்கலாக உட்காரது இல்லை, டு பி ஒன் வித் இட் இருந்தோமானால் அந்த வீரியம். ஸோ அம்பாவுடைய வீரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும், ரொம்ப பலமாக இருக்கும், ரொம்ப அபரிமிதமான சக்தி உடையவள். அதனால் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே ஏன் இல்லைன்னா, காளியினுடைய மைந்தம் தானே. ஜெய் பவானின்னு அந்த இந்த தேசத்தையே நம் தர்மத்தையே காப்பாற்றக்கூடிய வீரியம் அவருக்கு வந்ததானால் இது மாதிரி கண்டிப்பாக தரிசனம் பண்ணியிருப்பார்ன்றது ஒரு அனுமானம். நம்ம மகாகவி பாரதியார் போன்று இது மாதிரி ஞானிகள் அவள்லாம் வந்து அவ உபாசனை பண்ணியிருக்காங்க. யாதுமாகின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோம். அதாவது நம்ம நினைக்கிற தீது சுகம், அதாவது ஆகமங்கள்ல சொல்ற சுகம் துக்கம். நம்ம சுகம்ன்றோம்ல, சுகம்னா என்ஜாய்மெண்ட்ஸ், துக்கம்னா அந்த கவலைகள்ன்றோம், ஒரு ஒரு வரிஸ்ன்றோம். பட் சாஸ்திரம் சொல்றது இது ரெண்டுமே போகம்னு பேர். பொதுவாக போகம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், போகம்னா போகினா ஈவோ என்ஜாய்ஸ்ன்றோம். பட் போகம்னா அது இல்லை, சுகம் அண்ட் துக்கம். நம்முடைய சுகம் மற்றும் துக்கம் இரண்டுமே என்ன என்று கேட்டோமானால் போகம்னு பேர். போகம்னு பேர். இந்த போகத்தை போகாயத்தனம் இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரணமே அது ரெண்டுத்தையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான். துக்கத்துக்கும் போகம் தான் சொல்லுவோம், போகம் தான். சுகமும் போகம், துக்கமும் போகம், போகாயத்தனம் சரீரம். இந்த சுகம் துக்கம் போகம்னு சொல்றோமான அந்த அந்த போகத்தை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த சரீரம்னு தெரிஞ்சிட்டோமானால் நமக்கு உண்மையிலேயே நம்ம வாட்டவர் நமக்கு கவலைப்படுறதோ சந்தோஷப்படுறதோ நம்மளது இல்லை. இதெல்லாம் ஏதோ அந்த கர்ம வினைகள் அந்த ஆத்மாவுக்கு வர வேண்டியது இது வெளியில போயிட்டே இருக்கு, பட்டுட்டே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுடுத்தோம்னா நமக்கு அதான் பிரசாத புத்தின்னு ரமண மகரிஷி சுவாமிகள் சொல்றார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். எங்க அப்பா எப்பயுமே சொல்லுவார், யாராவது நமஸ்காரம் பண்ணா கூட அம்பாளை சேரட்டோன்னுவார். தனக்கு கூட யாராவது நமஸ்காரம் பண்ண என்ன சொல்லுவோம், அம்பாளை சேரட்டும். யாராவது சத்தம் போட்டாலும் அம்பாளை சேரட்டும், புகழ்ந்தாலும் அம்பாளை சேரட்டும். அப்படி என்ன ஐக்கியத்தில் இருந்தாருன்னா டோட்டல் சரண்டர். அப்போ இந்த அம்பாளுடைய நமக்கு இது ஒரு 400 அந்த இது கோவில் அமைப்புகளும் பார்த்தோன்னா ஒரு 400 வருடங்களுடைய அமைப்பு தான் இருக்கு. அந்த ஆர்கிடெக்சருடைய ஸ்டைல்ஸ்லாம் இருக்கு. அந்த இது பார்த்தோம்னாலும் ஒரு 400 வருடங்கள். இது என்னுடைய இது. ஏன்னா நிறைய பேர் சொல்ற ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ணான்னா சொல்றா அர்த்தமேரு இருக்கு. அர்த்தமேரு ரொம்ப அப்புறம் இது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள பிரதிஷ்டை பண்ண இதுதான் அர்த்தமேரு. ஆதிசங்கருடைய காலம் என்ன தெலுங்கு ஸ்கிரிப்ட்ல இருக்கு. தெலுங்கு ஸ்கிரிப்ட் வந்து ஆதிசங்கர் காலத்துல, ஆதிசங்கருடைய காலம் 2000 காலம் முன்னாடி. இதுல வந்து எனக்கு நாம கேள்விப்பட்டிருந்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கடல் காளின்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அவ ரொம்ப காலம் அங்க இருந்தா, அதுக்கப்புறம் தான் அந்த கோட்டைக்கு வந்துட்டு கோட்டையில இருந்து இங்க ரீலோகேட் ஆனா தெரியல நமக்கு டைரக்டா பிரமாணம் தெரியல, இருந்திருக்கலாம் நமக்கு தெரியல. அம்பாளுடைய சைத்தன்யம் நமக்கு தெரியாது. இந்த கடல்ல கூட இருந்துட்டு கூட வந்திருக்கலாம். நான் சொல்றது இப்ப இருக்கிற அம்பாளுடைய அமைப்பு சொல்றேன். நமக்கு எல்லாம் நமக்கு நமக்கு சர்வஜன்றது சுவாமி மட்டும் தான். நமக்கு வந்து தெரிஞ்ச அளவுகள்ல சொல்றேன். இருக்கலாம், அவளுடைய சக்தி நமக்கு தெரியாது. அவ அநாதி காலமா அது காளி வந்துங்க. ஆக்சுவலி தொம்சாட்சினி பிரளய பைரவ தாண்டவானாம்னு
இந்த அப்பீத குச்சாம்பாள், அண்ணாமலையார் அப்பீத குச்சாம்பாள் இருக்கா, அவளும் காளியினுடைய அம்சம் தான். மீனாட்சியெல்லாம் காளியினுடைய அம்சம் தான். இங்கே காளினாலே எல்லாரும் நாக்கு நீட்டின்னு தான் இருக்கா, அப்படி இல்லை. காளின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லா விதமான கர்மாக்கள் அனைத்து காலங்களிலும் நம்மை பார்த்து நம்மை வழிநடத்தக்கூடிய சக்தி அவள். இங்கே காளியை பற்றி மகாகவி பாரதியோடைய ஸ்துதிகள்லாம் பார்த்தோமானால் நமக்கு அது தெரியும். முழுக்கவே அவர் அர்ப்பணம் பண்ணிடுறார். அப்படி பார்த்தோமானால் இந்த நம்ம கோவிலுடைய அமைப்பு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தோமானால் நம்மளுடைய இது ஒரு 400 வருடங்கள் 500 வருடங்கள் ஸ்ரீசக்கரமேரு அண்மையில் பிரதிஷ்டை பண்ண மாதிரி. ஏன்னா அர்த்தமேருவில் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எழுதியிருக்காங்க, தெலுங்கு ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. தெலுங்கு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கா. அவருடைய காலத்தில் அது மாதிரி இல்லை, வெறும்னே தான் பிரதிஷ்டை பண்ணார். ஸ்கிரிப்ட்ஸ் அந்த எழுத்துக்கள் மூலமந்திரங்கள்லாம் இருக்கும் நம்ம கோவில். அபூர்வமாக, ரொம்ப அபூர்வமானது. நம்ம அர்த்தமேருடைய இருக்கும். அந்த அர்த்தமேருவில் அந்த பீஜாட்சரங்களோட இருக்கும். பீஜாட்சரங்கள் நமக்கு இனிஷியல்ஸ் மாதிரிங்க. நம்ம இனிஷியல் எப்படி போடுற மாதிரி அந்த பீஜங்கள் ரொம்ப முக்கியம். அது தனி சைத்தன்யம். நம்ம ஒரு பக்கம் காளிகாம்பாலே தனி சைத்தன்யம், முன்னாடி அந்த ஸ்ரீசக்கரம் இருக்கிறதுனால டபுள் பவர் அது நமக்கு. ஆனா அது இப்போ இருக்கிற அந்த அர்த்தமேரு யாரு பண்ணினா என்ன, அது நமக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள இருக்கலாம். யாருன்னு தெரியல. இங்க வாத்தியார் சொல்லுவார், எங்க தாத்தாக்கு அவ அந்த ஒன்னா இருந்த சமயம் தாத்தா காலத்துல பிரதிஷ்டை பண்ணான்னு சொல்லுவோம். தாத்தா எல்லாம் தெலுங்குல ரொம்ப பிரசித்தம். அந்த காலத்துல உங்களுக்கு தமிழ்நாட்டு எல்லாமே தெலுங்கு தான். பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாவே தெலுங்கு பாஷையில் தான் எங்க தாத்தா எல்லாம் பேசுவார் சரளமா. அப்பா எல்லாம் ஒரு 100 வருடங்களுக்குள்ள நடந்திருக்கும்னு சொல்றோம். 100 வருடங்களுக்குள்ள எங்க வாத்தியார் சொல்லி நான் இது கேட்டிருக்கேன். நமக்கு அதாவது எதையுமே இதெல்லாம் ஒரு அனுமானம்னு தான் சொல்றேன். நான் சொல்றது நான் வாட் ஐ அப்சர்வ்டு. இந்த பிஹெச்டி பண்ணும்போதே சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன பார்த்தீங்களோ அதை சொல்லிடுங்க. அது மாதிரி சொல்லிட்டா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இருந்திருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி கடலில் கிடச்சிருக்கலாம், கடலில் அங்கே உபாசனை பண்ணிருக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த அதாவது இப்போ நீங்கள் அந்த ஃபோர்ட்டுன்னும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா கடல் ஒட்டி இருந்ததுனால மீனவர்கள் வந்து அவள் பொதுவாகவே அந்த ஒரு இப்போ எல்லாமே அந்த தேவதா சக்தி தான் உள்ள காப்பாறுத்து. யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதான்னு, புத்தி ரூபேன சக்தி ரூபேன எல்லாமே அவள் தான் இருக்கா. அப்போ இந்திரியானா மதிஷ்டாத்ரி, இந்திரியங்கள்லாம் சக்தியாக இருக்கான்னா பார்க்கும்பொழுது அப்போ என்ன இருக்கு, அவள் வந்து மீனவர்கள் அந்த இதுக்கு செல்லும் முன், அதாவது கடலுக்கு செல்லும் முன் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று செந்தூரத்தை அது கொடுத்து அர்ப்பணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான் அம்பாளுக்கு. சென்னி அம்மன்னு பெயர் வந்திருக்கு, அதனால சென்னைன்னு வந்திருக்குன்னு பெயர் மருவி இருக்குன்றான். இதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம அனுமானம் பண்றோம். இதுவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. இருக்கலாம், நம்ம இல்லைன்னு நான் ஏன் சொல்ல முடியாதுன்னா, இதெல்லாம் நமக்கு தெரியாதனால இது இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அப்போ இது மாதிரி நம்ம பார்த்த வரைக்கும் அது ஆகம பூஜைகள்லேயே இது மாதிரி நடக்கிறது, ஆகம பூஜைகள் தான் நடந்திருக்குன்னா இது மாதிரி அம்சங்கள், இது மாதிரி நீலோத்பலம் இது மாதிரினா இருந்ததுன்னா அங்கே ஆகம பூஜைகள் தான் நடந்திருக்கணும். அம்பாளுடைய அம்சங்கள் இருக்கு. அந்த அம்சங்கள்னா அந்த தன்மைகள்ல ஒரே சக்தி தான். இங்கே ஃபேனாக இருக்கு, ஒரு இடத்துல ஏசியா இருக்கு, ஒன்னொன்றுக்கு அந்த தன்மைகள் மாறுதா இல்லையா? நீங்க லைட்டுக்கு வேற, கரண்ட் நீங்க ரொம்ப ஜாஸ்தி கரண்ட் எடுக்கிற மிஷின்னா அதுக்கு சப்ளை நீங்க வேற மாதிரி கொடுப்பீங்க. நீங்க எனர்ஜி சேவரி வேற, அவ்வளவுதான். சர்வம் சக்திமயம் தான். அப்போது பார்த்தோமானால் இந்த சக்தி வந்து ரொம்ப ஒரு அபூர்வமா இருக்கு. அம்பாளுடைய சக்தி நாங்க இன்னைக்கு இருக்கிறதுலாம் அவளுடைய பிக்சர். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு நாங்க வெளியில போறோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றான்னா அதுக்கெல்லாம் அவளுடைய வைபவத்தை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. பிரத்யட்சமான ஒரு சக்தி. மேற்கு பார்த்துருக்கா அம்பாள். இங்க மேற்கு பார்த்துருக்கிறதே உங்களுக்கு கிழக்கு பார்த்து நீங்க வழிபடுவீங்க. அது வழிபடும் பொழுது கிழக்குன்றது சூரியன் உதிக்கக்கூடிய இது பாத்துங்களேன். அம்பாள் மேற்கு பார்த்திருக்கும் பொழுது அது ஒரு தனி சக்தி. மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய ஆலயங்களே சிவாலயங்கள் சொல்லுவா பশ্চিமத்வார பூஜைன்னு, பশ্চিமம் மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆலயங்களில் அங்க எப்படி பூஜை பண்ணணும்னு ரொம்ப ஆகமத்துல விசேஷமா சொல்லியிருக்கு. அந்த நோக்கில் நம்ம அம்பாள் வந்து மேற்கு பார்த்துருக்காங்க. சுதந்திரமாவும் இருக்கு. அதாவது சிவாலயம் இல்லை ஆக்சுவலி. நம்ம காளிகாம்பாள் கோயில பார்த்தோம்னா பக்கத்துல கமடேஸ்வரர் இருக்காரு. அந்த கமடேஸ்வரருக்கு தனியே அம்பாள் இருக்கா. இப்ப பிரதோஷம் இருக்குமா? பிரதோஷம் இல்லை, இங்க அம்பாளுக்கு தான் பிரதானம். நம்ம கோயில்ல வெறும் அம்பாளுக்கு பிரதானம். சாக்த ஆலயம் இது, வெறும் அம்பாள் பிரதானம். பிற்காலத்துல ஒரு சந்நிதியா வந்திருக்கு. அண்ணாமலையார் ஆலயம்னா ஒரு 100 வருஷத்துக்குள்ளதான் வந்திருக்கு. புராணங்கள்ல இருக்குன்னு நம்ம தலைவரலாறுல எழுதியிருக்கா. புராணங்கள்ல காளியை பத்தி இருக்கு, நம்ம காளிகாம்பாள் கோயில் பத்தி இல்லை. நம்ம எதுவுமே எது இருக்கோ அதுதான் அந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட. சண்முகம்னா சண்முகர் அந்த சம்மாரம் பண்ணார், அந்த சண்முகர் வேற, நான் வேற. சண்முகம் பேர் வச்சிருக்கலாம். அது மாதிரி காளி பத்தி புராணத்துல இருக்கு. காளியை பத்தி புராணங்கள்ல இருக்கு. மார்க்கண்டே புராணத்துலன்னா நம்ம தெய்வீ மகாத்மியம் தான் வருது பாருங்க. காளி எப்படி உத்பவமானலாம் வருது. ஆனால் இந்த காளி வந்து புராணங்கள்ல இருக்கிற மாதிரினா சரித்தமிழ் அவ்வளோ பழமையானது. அண்ணாமலையார் கோவில்லாம் அதுக்கு ஸ்காந்தத்துல பிரமாணம் இருக்கு. திருவண்ணாமலையை பத்தி அருணாச்சல மகாத்மியம்லாம் அதுல இதுல இருக்கு. ஸ்கந்த புராணத்துல ரொம்ப அபூர்வமா இருக்கும். அதுல கிரி பிரதட்சணை பத்தி வாக்கியம் இருக்கு. மலை ஏன் பார்க்கணும்னு இருக்கு. இந்த ஆலயம் எப்படி அமைச்சிருக்கான்னு இருக்கு. சுயம்புலிங்கம் அதை பத்தி எல்லாம் பிரமாணம் இருக்கு. இதுக்கு நம்ம டைரக்டா புராண பிரமாணம்
இது வரைக்கும் நமக்கு மாதிரி தெரியல கிடைக்கும். ஆக்சுவலாக பார்த்தோம்னாக்கா நம்ம அம்பாளோடதுக்கு வந்து நான் எனக்கு சொல்லிக்கிறேன். நான் அம்பாளுடைய ஒரு கால அளவோ அல்லது வந்து அந்த இதை பத்தியோ எல்லாம் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து அதெல்லாம் பண்றதே வந்து மூடத்தனம் அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா அவளுடைய சக்தியை வந்து நம்மளால ஒன்றும் அந்த ஆதிசக்தி தானே கும்பிடுறோம். நீங்க இப்ப காளிகாம்பாள் கோயில் வந்தாலும் நீங்க யாரை கும்பிடுறீங்கன்னா அங்க வந்து அந்த அம்பாள் பிம்ப ரூபமா இருக்கா. ஆனா பிம்பம் மூலியமா நீங்க யாரை கனெக்ட் பண்றீங்கோ? ஆதினா அவ அனாதி. ஆக்சுவலி நம்ம ஆதின்னு நினைக்கிறோம். அவளுக்கு ஆதின்ற பதமே பொதுவாக கடவுளுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அவள் அனாதி. ஆக்சுவலி அனாதின்னு சொல்லணும். அனாதியாக இருக்கக்கூடிய ஆதி, அதாவது ஆதி இல்லாதவள் அனாதி. நான் ஆதி அனாதி. அவளுக்கு பிகினிங் இல்லை. அந்த சக்தியை நம்ம நோக்கி வழிபடுறோம். ஸோ இவன் மூலியமா வழிபடும். இப்போ நீங்க சொன்னதான், நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து இந்த காலம் முதலும் இல்லை 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷம் காலம். நான் கோவில் அமைப்பை பத்தி சொல்றேன். நம்ம வரக்கூடிய சந்ததிகளுக்கு பெரும்பாலும் நிறைய ஒண்ணுமே தெரியாம போயிடுறது. அது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய இப்போ இந்த இன்டர்நெட்டோ இல்லை மற்ற விஷயங்கள்லயோ வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த மிஸ்கன்செப்ஷன் நிறைய மாறுபட்டு இருக்கிறது. அதனால அவ ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இப்படித்தான் அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா நீங்க சொல்லுவே அப்படின்ற அதனால ஒரு விஷயம். இந்த இவர் சத்ரபதி சிவாஜி அவரோடது கூட பார்த்தேன்னாக்கா இங்கே தமிழ்நாடு அந்த கவர்மெண்ட்டோட டீட்டெயில்ஸில் வந்து 1746 மே மாதம் அங்கே வந்ததா இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். 1746. 1677 நம்ம காளிகாம்பாள் கோயில் சொல்லுவோம். 1700 இருக்குதுன்னா ஏன்னா அவர் அந்த பீரியட் அவர் அதுக்கு மேல கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு few yearsல he passed away. சித்தி ஆயிட்டார். 1670 அது மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. நமக்கு 1677 சொல்றாங்க. 1677 அக்டோபர் இருக்கலாம் அந்த இயர் இருக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல சொல்லிருக்காரு. ஆமா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 1700 அப்படின்னு படிச்ச மாதிரி எனக்கு 1600 நான் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். அதை பார்த்தேன்னு என்ன தெரியும். கிடைச்சிடும். இதெல்லாம் அந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் கிடைச்சிடும். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் வந்துடும். அதனாலதான் அந்த வீரியம் அம்பாள் நீங்க உலகத்துல அவ தொடர்பு இல்லாதவ யாருமே இல்லை காளிகாம்பாள். ஏன்னா அவர் வந்துட்டு போய் வந்து பாத்தீங்கன்னாக்கா இருந்ததோட ஒரு இதுவும் இருக்கு அப்படி சொல்லி. ஆமா ஜெய் பவானின்னு சொன்னதுனால அவ பார்த்தாலே எப்படி ஒரு பயோமெட்ரிக் நீங்க பதிவு பண்ணா ஓப்பன் ஆகுதோ இது மாதிரி மகான்கள்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பெரியவாள்லாம் ரொம்ப தொடர்புடைய கோயில். பெரியவாள்லாம் இங்க சென்னைக்கு வந்துட்டாலே காளிகாம்பாள் கொண்டுடுவா. புது பெரியவாளும் சரி, பால பெரியவாளும் சரி, ஸ்ருங்கேரி ஆச்சாரிய சுவாமிகளும் சரி, எல்லா மகான்கள் நிறைய மகான்கள் அவளுக்கு அந்த ஈர்ப்பு வரும். அந்த ஆகம் அந்த 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 ஆலயத்தினுடைய சக்தி என்னாகும் அவளுக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அவ பார்க்கும் பொழுது என்னாகும் அந்த சக்தியை உணர்வா. அவ வந்து அந்த சக்தி அவளும் அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான். அப்ப வரும்போது அந்த ஒரு ஒரு சம்பந்தம் வரும் அவளுக்கு. அது ஏன்னா இப்போ ஒரு சிலதில் வந்து பார்த்தோம்னாக்கா அதாவது ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு எல்லாருக்கும் நிறைய இந்த மாதிரி பரப்பப்படுறதுனால அதெல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அகஸ்தியர், புலஸ்தியர், அங்கிரச மகரிஷி இவாள்லாம் வழிபட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம காளிகாம்பாளுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அந்த இதுல வந்து பார்த்தோம்னா இப்போ ஏதாவது அண்டர் கிரவுண்ட் அந்த மாதிரி இப்போ இது மாதிரி இருப்பாள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நம்ம கோயில். அங்கே நடராஜர் சந்நிதியில இவர்னா இருப்பார், வியாக்ரபாதர், பதஞ்சலி எல்லாம் பொதுவாகவே நடராஜரை ஒட்டி அவெல்லாம் ரிஷிகள் சித்தர்கள் இருப்பா. அது மாதிரி நம்ம கோயில சந்நிதி இருக்கு. அவ சந்நிதி இருக்கிறதுனால அவளுடைய சாநித்தியம் இருக்கும். அவ இங்க வந்தான்னு நம்ம சொல்ல முடியாது. வந்த சந்நிதிகள் இருக்கும். பதஞ்சலி போன சந்நிதி இருக்கும், வியாக்ரபாதர் போன சந்நிதி இருக்கும். நம்ம காளிகாம்பாள் கோயில்ல வந்த மாதிரி இல்லை. இந்த கோயிலுடைய டெவலப்மெண்ட் மற்றதெல்லாம் எடுத்து பண்ணினவாளே விஸ்வகர்மா ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி அவள் சட்டப்படி அவளுக்கு ஏதோ ஒரு இது வந்திருக்கு. விஸ்வகர்மா தான் எல்லா கோயிலுமே விஸ்வகர்மான்றது என்னன்னா, விஸ்வகர்மான்றது ஸ்தபதி அது மாதிரி அந்த முக்கியமான ஒரு 5 தொழில்கள் செய்யக்கூடியவா. அவளுக்கு அந்த விஸ்வகர்மா அவர் என்ன பண்றார், அந்த ஒரு உலகத்துக்கு அந்த சிருஷ்டிகர்த்தான்னு இந்த உலகத்துல இப்போ பிரம்மா இருக்காரு வச்சுக்கோங்களேன். பிரம்மாவோ என்ன தேவதைகளோ அவளுக்கு உரிய அந்த தெய்வத்தச்சன்வா சுவாமி சம்பந்தமான எல்லா காரியங்களுமே அவள் பண்ணுவாள். அவள்கிட்ட விஸ்வகர்மா கிட்ட சொல்லிட்டான்னா விஸ்வகர்மா வந்து உடனே ஒரு மாளிகை உண்டாக்கணுமா, மாளிகையை விஸ்வகர்மா உண்டாக்கிடுவார். ஒரு ஊர் உண்டாக்கணுமா, அந்த ஊரை விஸ்வகர்மா உண்டாக்கிடுவார். அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நம்ம காளிகாம்பாள் ட்ரஸ்டீஸா இருக்கு. ட்ரஸ்டீஸ் அவள் தான் வர முடியும். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நல்லா பண்ண. இது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லுவா ஒரு இதுல அது மாதிரி அவ அந்த சட்டப்படி அவ அந்த இது வாங்கிட்டான்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியல. ஒரு 100-120 வருடங்கள் இருக்கலாம். அவ இது கூட அந்த ஹைகோர்ட்ல ஏதோ வச்சிருக்கா.
அதன்படி அவ இது பண்றான்னு பரம்பரையா பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கா. பூஜைகள் வந்து ஆகம முறைப்படி, சிவாகம மரபுப்படி பூஜை நடந்துருக்கு. அந்த மரபு என்ன, அந்த அம்பாளுடைய அம்சங்களோ இந்த நிவேதனம் எப்படி இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, எது மாதிரி அம்பாள் இருக்கா, எப்படி இருக்கா, என்ன நிவேதனம் நடக்கிறது, எப்படி நீங்கள் ஒரு பொருள்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் கண்டுபிடிக்கணும், இந்த பொருள் இந்த ஃபோனெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அதில் ஏதோ ஒன்று வேறுபட்டு இருக்கும் பாருங்களேன். அது மாதிரி ஆகமங்களில் 28 ஆகமங்கள் இருக்குது, சைவ ஆகமங்கள். அந்த 28 ஆகமங்களில் காமிக ஆகமன்றது ரொம்ப பிரசித்தம். ஸோ முக்கால்வாசி பிரதானமான ஆலயங்கள்னா அதன் பேஸ் பண்ணி பண்ணுவா. அதில் முக்கியமாக பத்ததி, அகோர சிவாச்சாரியார்னு ஒரு பத்ததி, 18 பத்ததிகள் இருக்குது. அந்த பத்ததி படி நம்ம பூஜைகள் பண்ணிட்டு இருக்கோம் கோவில்ல. இப்போ நம்ம பிரத்திங்கிரா ஹோமம் கூட இப்போ கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் ஒரு 20 வருடங்கள் ஆயிடுது, 20 வருடங்கள் இருக்கும். அது வந்து என்னன்னா ஒரு அஸ்திரம், அம்பாளுடைய அஸ்திரம். அது வந்து ஆகமங்கள்ல இல்லாத நம்ம பண்ணவே கூடாது. ஆகமங்கள்ல இருக்கு, சைவ ஆகமங்கள்ல என்ன சொல்லியிருக்கு, அது மாதிரி தேசத்துக்கு ஒரு ரக்ஷ வேணும், காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அப்போ பிரத்திங்கிராவை கும்பிடு. பிரத்திங்கிராவை மிளகான போட்டு பண்றது இல்லை. மிளகாய்ன்றது தாந்திரிகமா அவ நிறைய இடங்கள்ல பண்றா. நம்ம யாரையும் தூஷணம், அதாவது அவ சம்பிரதாயப்படி அவ பண்றா. ஆகமங்கள்ல மிளகாய்னா இல்லை, அந்த பிரசாத் நைவேத்தியத்திலே மிளகா போடுறது இல்லை, மிளகா கிடையாது. இந்த இடத்துல வந்து மிளகோ சில தானியங்கள்லாம், விகிதமான தானியங்கள் ஆச்சாரியர் சொல்லியிருக்கா. மிளகு சில முக்கியமான, அதுக்கு உளுந்து, சில தானியங்கள்லாம் விகித தானியங்கள்லாம் ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த குரு இருக்கார், அப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ஜபம் பண்றோம். 10 லட்சம் ஜபம் பண்ணி 1 லட்சம் ஆகுதி கொடுக்குறோம். ஒரு மந்திரம்ன்றது 100 எழுத்து மந்திரம். அது பண்ணாலே இப்ப நாங்க தேசமே மாறி போயிடுது. இப்போ இன்னைக்கு கூட எவ்வளவோ எதிர்ப்புகள் நம்ம நாட்டுக்கு எதிர்த்தாலும், இப்போ ஆபரேஷன் சிந்தூர், ஆபரேஷன் மகாதேவ்னா நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணுறா. எங்களுக்கு ஒரு அணில் எப்படி அதை தன்னுடைய அர்ப்பணம் பண்ணிட்டுதோ, அந்த ஜலத்தில் போயிட்டு ராமர் பாலம் கட்டும் பொழுது நம்முடைய தேச நலனிற்காக இந்த இது வந்து ஆகுதி கொடுக்குறோம். அது 1,80,00,000 ஜபம் இன்னைக்கு வரைக்கும் ஆயிருக்கு. நம்ம இந்த 18 வருஷத்துல நம்ம இப்போ இன்னைக்கு 2025 இருக்கோம். இந்த 18 இயர்ஸ்ல பார்த்தோம்னால் நம்ம பாரதமே பெரிய மாறுதல் வந்திருக்கு. பாரதத்துக்கு நல்ல தலைமை வந்திருக்கு, பாரதம் பலமா இருக்கு, எதுக்கும் பயப்படுறது இல்லை. அதெல்லாம் ஆலயங்கள்ல. ஏன்னா இது வந்து முன்னவனார் கோவில் பூஜைகள் முட்டிடன் மன்னர்க்கு தீங்குல வாரி வளம் குன்றும்னா திருமூலர் சொல்லியிருக்கார். முன்னவனார் கோவில் சுவாமியுடைய கோவில்ல பூஜைகள் சரியாக நடைபெறவில்லை என்றால் தவறான மன்னருக்கு தீங்குல, மன்னருக்கு தீங்கு ஏற்படும், மழைகள் குறையும், வாரி அதாவது வளம் குன்றும், வளமும் குன்றும். மழை இல்லைன்னா என்ன ஆகும், வளம் குன்றும். அப்போ பூஜைகள் ஒழுங்கா நடந்தா என்னன்னா மன்னருக்கு பலம், நல்ல ராஜா நமக்கு கிடைப்பார், நல்ல வளமை ஏற்படும்ன்றது. எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் எலக்ட்ரிசிட்டி தான் இங்கே நமக்கு வரப்போகுது, அதில் இல்லைன்னா நீங்கள் என்ன போட்டாலும் சுவிட்ச் அழுத்தாலும் வராது. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் ராஜாக்கள்னா கோவில்களை பராமரித்தோம். கோவில்கள் ஆலயம் தொழுவது சாலபம் நன்று, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஏன் சொன்னான்னா, இந்த பூஜைகள் நம்ம சரியாக செய்ய செய்ய பலம். ஸோ இது ஒரு பிரத்திங்கிரா வந்து ஆகமங்கள் சொல்லப்பட்டு சொதா விக்கிரகமாக பண்ணிட்டு, இந்த யாகம் வந்து கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு பூர்த்தி பண்ணணும். சதுர்தசி இரவு இருக்கும். எப்படி இப்போ டெய்லியே இப்போ இது நடந்து ஜபங்கள் நாங்கள் பண்ணிட்டே இருப்போம். 10 லட்சம் அந்த சமயத்துலையும் பண்ணுவோம். நிறைய பேர் நம்ம ஒரு குறிப்பிட்ட எங்கள் சகோதரர்கள் அவ 2 பேருக்கு அவ பார்த்துட்டோம். சுவாமி சதாசிவம் சிவாச்சாரியர், காளிதாஸ் சிவாச்சாரியார்னு அவருடைய பொறுப்பு ஜபங்கள்லாம் பண்ணிட்டு 10 நாள் ஹோமம் மாதிரி பண்ணோம். ஒரு நாளைக்கு அந்த 10 லட்சம்னா 10 லட்சம் ஜபமானா 1 லட்சம் ஹோமம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 10,000 ஹோமம். அது 9 பேர் சுற்றி ஆவுத்திகள் கொடுத்துருவா. ஜபங்கள் நம்ம கணக்கு வச்சுட்டோம், ஒரு வருஷம் முழுக்க பண்ணிகிட்டே இருப்போம். அந்த 10 லட்சத்தை நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம் கார்த்திகை மாதத்துக்குள்ள. பிரதி அமாவாசையும் ஹோமம் பண்ணுறோம் பிரத்திங்கிராக்கு. அதுதான் இதில் முக்கியமாக நீங்கள் அண்ணாவோட பேரை சொல்லிட்டு அண்ணாவை பற்றியும் அப்பாவை பற்றியும் கண்டிப்பாக நிறைய நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது ஏன்னா சாதாரண கிடையாது. அதனால அவளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தந்தையாருடைய பேரு ஸ்ரீ சாமமூர்த்தி சிவாச்சாரியார்னு பேரு. அவர் எப்படி பார்த்தோம்னால் அமைதியா இருப்பார், அப்படியே இருப்பார். எங்க தாத்தா பேரு சண்முக குருக்கள்னு பேரு. அவர் தான் பெரிய தபஸ்வி. அவர் கூடயே சிறு வயதுல இருந்துன்னா எங்க அப்பா அப்படியே இருந்ததுனால எப்பயுமே எங்களுக்கு சொல்லுவார், எல்லாரையுமே அம்பாலா பார்க்கணும், யார் என்ன பண்றான்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் அவர் அப்படியே இருந்துட்டே இருந்தார். அவர் சித்தியாரது ஒரு அஷ்டமி. அந்த காலத்திலேயே வெளிநாடுகள்லாம் சென்று தர்மத்தை பிரச்சாரம் பண்ணணும். எங்க அப்பா வந்து வெளிநாடுகள் அப்பா தான் போனார் முதல்ல. தாத்தாவும் அப்படிதான், தாத்தாவும் தபஸ்வி, அப்படியே ஜபம் பண்ணிட்டே இருப்பார். ஸ்ரீசக்கரில் இருந்தால் நவவரண பூஜை பண்ணிட்டு அப்படியே ஜபத்துல சித்தி அப்படியே இருப்பார். 3 மணி நேரம் 4 மணி நேரம் மூலஸ்தானத்துலேயே இருப்பார். அப்படியே அந்த காலத்துல அந்த ஒரு அனுபவம். ரசோவை சகான்னு, இந்த ரசம்னா ஆனந்தம்னு பேர். அதை ரசகுக்ஷேவாயம் லப்துவா ஆனந்தி பவத்தின்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை நீங்கள் அனுபூதிமான ஆகிவிட்டால் உங்களுக்கு வெளியிலேயே வர முடியாது. அப்போ உங்களுக்கு மணி துளிகள்லாம் தெரியாது. 1/2 மணி நேரமா, 1 மணி நேரமா, 2 மணி நேரமா ஒன்றுமே தெரியாது. முழுக்க அதில் இருப்பார்.
அவர் பேர் சண்முக குருக்கள் எங்க தாத்தாவுடைய பேர். எங்க தந்தையார் பேர் சாம்பமூர்த்தி சிவாச்சாரியர். சாம்பமூர்த்தினாலே அர்த்தநாரீஸ்வர் சிவன சக்தி இணைந்து அவர் சித்தியாரிச்சு ஒரு அஷ்டமீத சித்தியானார். எல்லா பகுதிகளுக்கும் போவார். நம்ம பகுதிகளில் எல்லா பகுதிகள், நீங்க எந்த ஊரு யாரு என்னன்னா பார்க்க மாட்டார், எல்லா பகுதிகளுக்கும் போய் பார்ப்பார். எங்க அப்பா சித்தியாகும் பொழுது கோவிலுக்கு வரவா வந்ததுன்னா வரவா வேற, பாமர மக்கள் அந்த ஸ்லம்ஸ்ல அந்த மக்கள்லாம் அங்கெல்லாம் நிறைய போய் எங்க அப்பா போய் நிறைய பண்ணியிருக்காரு, அங்க போவார். இல்லை நான் வந்து சாதாரண அதை தவிரவே வந்து அவருடைய அந்த அவருடைய சக்திக்குள்ள அவர் நிறைய விஷயங்கள் சார்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்பாவை பத்தியும் சரி, பெரிய அண்ணாவை பத்தியும் சரி, நிறைய விஷயங்கள். எங்களுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் நிறைய அவ சொல்லிக்க மாட்டான். எங்க அண்ணா பேர் சுவாமி சதாசிவம் சிவாச்சாரியர், மௌனமா இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா அவரும் மோஸ்ட்லி மௌனம் தான் இருப்பார். அவரு சக்தி ஸ்வரூபம்னு அம்பாள் தான், அம்பாள். இப்ப பாத்துக்கிறது காளிதாச சிவாச்சாரியார் கோவில் அவர் தான் பாத்துக்கிறார். அவர் தான் முழுக்க இவா பாத்துக்கிறது. அவ எல்லாமே எப்படின்னா ஒண்ணு அவ என்ன பண்றா ஏது நமக்கு இது எந்த ஒரு இது, ஏன்னா இது எல்லாமே நம்ம எங்க அப்பா எங்க தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அம்பாளுடைய பிச்சை. நான் அம்பாள் செய்தாள்ன்றதுனால நமக்கு நம்ம தான் பண்ணோம் நம்ம அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு தெரியாது. நம்ம செஞ்சோம் நம்ம பண்ணோம் அப்படின்றது கூட. இப்போ நீங்கள் அப்பா பண்ணான்னா எனக்கு என்னன்னா நீங்கள் கேட்குறீங்கோ, நான் ஏதோ ஷேர் பண்ணுறேன். எனக்கு பல விஷயங்கள், ஏன்னா அவள் சொல்லிக்கவும் மாட்டான் யாரை போய் பார்த்தா யாரை பண்ணா. நீங்க அப்ப இருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணி அதனால அனுபவப்பட்டவா மூலமா வெளியில வந்த விஷயங்கள் அதுல நான் கேள்விப்பட்டு, அதுவும் அவ சாதாரண மனுஷா கிடையாது, அவளும் வந்து சொசைட்டில ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறவா எல்லாரும் சொல்லிதான். எங்களுக்கும் அப்படிதான் தெரியும். எங்களுக்கு முக்கால்வாசி சொல்லிக்க மாட்டேன் இவாள போய் பார்த்தோம், இது நடந்தது, இது பண்ணோம். ஏன்னா எங்க அப்பா நமஸ்காரம் யாராவது பண்ணா கூட அம்பாள் சேரட்டும்னுவர். எங்களுக்கும் அந்த பழக்கம். யாராவது நமஸ்காரம் பண்ணா முத்திரை போட்டுடுவோம், இல்ல அம்பாளை சேரட்டும்னு சொல்லிடும். எங்க அண்ணாக்கு என்ன எங்க அப்பாவை பார்த்து எங்க அப்பாவுக்கு எங்க தாத்தாவை பார்த்து பழக்கம். அம்பாளை சேரட்டும் வரும். நீங்க நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அம்பாளை சேரட்டும். நீங்க புகழ்ந்தாலும் நீங்க சிவாச்சாரியர் நல்லா அர்ச்சனை பண்ணீங்க அம்பாளை சேரட்டும். நீங்க சரியா அர்ச்சனை பண்ணல அம்பாளை சேரட்டும். ஏற்கனவே சொன்ன சுகம் துக்கம் ரெண்டுமே பிரசாத புத்தின்னு அந்த நிலையில இருந்துட்டு அவங்களுக்கு ஒட்டாதுன்னா. நீங்க கிளவுஸ் போட்டு கிளீன் பண்ணா கையில ஒன்றும் ஒட்டுறது இல்லை பாருங்க. அவ அந்த நிலையில தான் எல்லாரும் இருக்கணும்னு சொல்லுவா. அர்ச்சகன் வந்து பொதுவாகவே கோவில்ல இருக்கக்கூடிய ஆச்சாரியன் எப்படி இருக்குன்னா, சந்திரார்க்க நாசனே பூஜான்னு இந்த இடா பிங்களா, இடான்றது சந்திர நாடி, பிங்களான்றது சூரிய நாடி, ரெண்டும் போக்கப்பட்டு நடுவில் இந்த சுஷும்னா நாடின்னு இருக்கு. அதுலேயே சஞ்சாரம் பண்ணணும். அதில் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஆல்வேஸ் வில் பி கனெக்டட் டு அந்த சுப்ரீம். துவாதசாந்த பெருவெளியில் தான் சுவாமி இருக்கார். நம்ம உடம்புலேயே ஒரு ஆதாரங்களை தாண்டி போகும்பொழுது அந்த பெருவெளியில் இருக்கும்பொழுது உங்களுக்கு லௌகீகமான விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு வராது. அப்படிதான் மகான்கள்லாம் சதாசிவ பிரம்மேந்திரன் யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா, எப்படி இருந்திருக்காரு, கை வெட்டுப்பட்டிருக்கு, அவர் மட்டும் நடக்கிறாருன்னா அந்த நிலையில இருந்துட்டா தெரியாது. நிலையில இல்லாத போது தெரியும். இப்ப நம்ம நார்மலா பேசும்போது நமக்கு தெரியறது, அந்த நிலையில இருக்கும் பொழுது தெரியாது. ஆமா, அதான் அந்த சுரத்துல இருந்துட்டோம்னா நமக்கு அது மாதிரி அவ அப்படிதான் இருந்துட்டு இருக்கா. எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்க அது மாதிரி இருக்கோமான்னு தெரியல, பட் முயற்சி பண்றோம் அவ்வளவுதான். இந்த காலகட்டங்கள் எவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கு, அம்பாள் வழி நடத்தணும். ஏன்னா இப்ப நீங்களோ அண்ணாவோ இப்ப காளிதாசனாவோ எல்லாம் இருக்கையில் நீங்க உங்களை பத்தி எல்லாம் தெரியும், ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சாச்சு. உங்களை பத்தி உங்களையே கேட்கறத நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டாச்சு. நமக்கு பெரிய அண்ணாவை பத்தியோ தாத்தா அப்பாவை பத்தியெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்காக சரி அதுதான் இப்ப பெரிய அங்கேயே இருந்து இப்ப அமெரிக்கால இங்க இப்ப பாரத்ல இருக்க, போயிட்டு வரும். யூஎஸ்லயும் இருப்பார், பாரதத்துல இருப்பார், அவரு சுத்திண்டே இருப்பார். இப்ப பர்மா போறார், அதான் எங்க போறார், அவரு டிராவல்லயே இருப்பார், மௌனத்தோடய டிராவல் பண்ணுவார். மௌனத்தில் அவருக்கு அந்த உபாசனா பலம் என்னன்னா, அந்த ஒரு வாக் சித்தி, அந்த ஜோதிஷம் அவளுக்கு வந்துட்டோம்னா அவளுக்கு தேவத்தை சொல்லிடுவோம். எங்க தாத்தாக்கு அது மாதிரி இருந்திருக்குன்னுவா. எங்க தாத்தாக்கு அது மாதிரி அந்த வாக் சித்தி, ஏதாவது ஒருத்தர் வந்துட்டானா சொல்லுவார், அப்படியே நடந்துருவான். அது மாதிரி இங்க பெரியப்பா ஒருத்தர் இருந்தார், சச்சிதானந்த சிவாச்சாரியார்னு, 2 சிரோமணி வாசிச்சிருக்காரு அந்த காலத்துல. அவருக்கு அந்த வாக் சித்தி அவளுக்கு இருந்திருக்கு. எங்க தலைமுறையில எங்க அண்ணாக்கு சுவாமி சதாசிவம் சிவாச்சாரி, அவருக்கு வந்து வாக் சித்தி டக்குன்னு சித்தி ஆயிடும். வந்துடும் தேவதைகள் தான். அது நமக்கு விஷ்னு ஒரு தாத்து இருக்கு, விஷ்ணா டு என்டர். இங்க பிரவேசம் சொல்றீங்க பாருங்க, கிரக பிரவேசம்னா யூ என்டர் அ ஹவுஸ். அப்ப அந்த பிரவேசம்னு வரும்போது விஷ்ணு ஆவேசம்னா என்ன ஆகுது, ஆவேசம்னா அந்த சமயத்துல தேவத்தை வந்து உங்க உள்ளுக்குள்ள வந்துட்டோம்னா அப்ப நீங்க வெறும் சரீரமா பார்க்க முடியாது. அந்த சமயத்துல தேவத்தை வந்து சொல்லும். அதனால நீங்க சுவாமி அவெல்லாம் அந்த இது சாதாரணமா இருந்துட்டு இருப்பா, சாமியாடின்னு சொல்லுவாவா, பார்த்தோமானால் சாதாரணமா இருந்துட்டு இருப்பா, லௌகீகமா இருப்பா. அந்த சமயத்துல அந்த தேவத்தை வந்துட்டோம்னா அது கருப்பரா இருக்கலாம், நீங்க முனீஸ்வரனா இருக்கலாம், ஒரு தேவத்தை உள்ள உட்காந்துட்டா மாரியம்மன் இருக்கலாம், முருகன் இருக்கலாம். அப்ப பார்த்தோன்னா அவ சொல்றக்கூடிய வார்த்தைகள் வந்து அவ சொல்ற வார்த்தையா இருக்காது, வேற பாஷை கூட பேசுவோம். ஒரு ஆல்பபெட்ஸ் ஏபிசிடி கூட லௌகீகமா அவளுக்கு தெரியாத மாதிரி நம்ம நினைச்சுப்போம்.
ஆனா அவ மூலியமா எப்படி ஒரு மானிட்டர் இருக்கு, மானிட்டர்லயே நமக்கு தெரியாது மானிட்டர் வெறுமனே இருக்கு, ஆனா நீங்க என்ன டியூன் பண்ணீங்களோ வருது, அதுதான் இல்லையா? அது மாதிரி தேவதைகள் நினைச்சா முடியும். அதுதான் நம்ம கடவுளை வழிபடணும், கடவுளை உபாசனை பண்ணணும், கடவுள் மந்திரங்களை தீட்சை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் தீட்சை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பெற்று அப்படிதான் நம்ம சனாதனத்தை எல்லாரும் வாழ்ந்திருக்கா. ஏன்னா டே டு டே லைஃபே வி ஷுட் பி கனெக்டட் வித் காட் ஸோ தட் வில் பி கைடட் இன் த ரைட் பாத். அது நமக்கு ரொம்ப முக்கியமானது. காளிகாம்பாள் இதுதானா? அந்த காளிகாம்பாள்ல சித்தி கணபதின்னு நம்ம கோயில் உள்ள வந்த உடனே அம்பாள் மேற்கு பார்த்துருக்கனால உள்ள வந்த உடனே பெரிய நாயகின்னு இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா அம்பாள். உற்சவமூர்த்தி பெரிய நாயகி, லக்ஷ்மி சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதான்னு 2 பேரும் சாமரம், இங்க சாமரம் இல்லை புஷ்பங்களை வச்சுட்டு இருப்பா. பட் அந்த பாவனை நம்ம பூஜை பண்ணும்போது அப்படி பண்ணுவோம். எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்த உடனே தலையை அம்பாள் பாதத்தில் வச்சுக்கோ அப்படின்னு. எங்கள் எல்லாருக்குமே அந்த பழக்கம். போனோடனே எங்கள் தலையை என்ன பண்ணுவோம், நேராக அவள் பாதத்தில் வச்சுடுவோம். அவள் பாத்துக்கு போறா. ஆபதி கிம்கரணியம் பகவத் பாதால் கேட்கறச்ச ஆபதி கிம்கரணியம், ஆபத்து காலத்தில் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஸ்மரணீயம் பகவத்தியாக சரணயுகலம், அம்பாளுடைய பாத கமலங்களை நினை. நம்மளால நினைக்கிறதே போறோம். கஷ்ட காலத்தில் அவ்வளோ சீக்கிரம் நினைக்க விடாது. அப்போதான் நமக்கு கோபம் வரும், நான் ஏன் சாமி கும்பிடணும்னு நினைப்போம். ஆனால் நான் பொதுவாக கேட்பேன், எப்போ சாமி கும்பிடணும்னா, அதாவது ஆஸ்திகாலாம் நினைக்கிறா எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்போ சாமி கும்பிட வேணாம்னு நினைக்கிறா. பட் உங்களுக்கு மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும் பொழுது அப்போ மூச்சு நிறுத்திட்டா சரியாயிடும்னு யாராவது சொன்னால் மூச்சு நிறுத்திடுவோமா? இந்த மூச்சு நல்லா விடுறதுக்கு முயற்சி பண்ணுவோமா? மூச்சு நல்லா விடுறதுனா முயற்சி பண்ணுறோம். ஆபத்து காலத்தில் தான் ஒன்றும் நம்ம அருகில் செல்ல வேண்டும். எப்படி திரௌபதி இருந்தாலோ, எப்படி பிரகலாதன் இருந்தாரோ, எப்படி நாயன்மார்கள் இருந்தாரோ, எப்படி ஆழ்வார்கள் இருந்தார்களோ, எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு. அது போன்று திருடமாக பிடித்து கொண்டால் கடவுளால் முடியாதது என்பது ஒன்றுமே இல்லைன்றதெல்லாம் நமக்கு. ஸோ அவள் பெரிய நாயக்கின்னு பேர். அம்பாள் மகாலட்சுமி மகாசரஸ்வதி. நீங்கள் இந்த பக்கம் சித்தி கணபதியின் பேர். சித்தின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பாருங்க. நம்ம காளிகாம்பாள் கோயிலில் நீங்கள் இந்த பக்கம் வந்தோன்னா சித்தி கணபதி இருப்பார். 5 தடவை குட்டிண்டு நம்ம உடம்பெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு, சித்தினா அதை மூலாதாரத்தில் தான் கிளியர் பண்ணுறாரு. இந்த பக்கம் வந்தோன்னா நம்ம முருகனும் ரொம்ப வித்தியாசமான முருகர். அவர் பேர் பிரம்மாசாஸ்தான்னு பேர். நம்ம முருகனுக்கு என்ன பேரு? பிரம்மசாஸ்தா. சாஸ்தான பொதுவாக ஐயப்பண்ணுவா, சாஸ்தானா யூ கண்ட்ரோல்ஸ்ன்னு பேரு. இங்க பிரம்மசாஸ்தானா பிரம்மாவுடைய என்ன வச்சுட்டு இருப்பார், கமண்டலை வச்சுட்டு இருப்பார், அக்ஷமாலை வச்சுட்டு இருப்பார். அது நம்ம முருகன் வச்சிருப்பார். நம்ம முருகன் கையில சக்தி ஆயுதம் இருக்காது, உபச்சாரமா வேல் இருக்குமே தவிர அவருடைய ஒரிஜினலா பார்த்தோமானால் அவர் 2 கையில அக்ஷமால கமண்டலம். ஏன்னா பிரம்மாவுக்கு அந்த சிருஷ்டிக்கு இது பண்ணார் பாருங்க, ஓம்காரத்து இது. அப்போ பிரம்மசாஸ்திரான்னு பேர். வள்ளி தேவசேனா இருக்குன்னு இந்த இடா பிங்களா தான் வள்ளி தேவசேனா. தேவசேனான்றது இடா சந்திரநாடி, வள்ளின்றது சூரிய நாடி, கிரியதான் வள்ளி ஞான சக்தி. இங்க வள்ளி என்ன ஆறுது, இங்க இந்த இடத்துல ஆகமங்கள்ல பண்ணும்பொழுது வள்ளி சூரியனுடைய இதனால கிரியா சக்தி ஆகிடும். சந்திரன் ஞான சக்தி ஆகமங்கள் படி. ஏன்னா சந்திரன் தான் புத்தி. பாருங்க, புத்தி உங்களுக்கு வள்ளியை இச்சாசக்தியும் பொதுவா இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, இந்த ஆர்டர்லாம் சொல்றது எல்லாமே 3 ஒரே நாடிகள் தான். ஒன்னும் பார்த்தா 3 இன்டர்லிங்க்டு தான். பொதுவா ஆகமங்கள்ல பூஜை பண்ணும்பொழுது இப்படி எல்லாம் பூஜை பண்ணணும்னா வழிமுறைகள் இருக்குன்னா, எப்படி சந்திரன் எப்படி பூஜை பண்றது, சூரியன் எப்படி பூஜை பண்றது, அக்னியை எப்படி பூஜை பண்றது. ஆகமத்துல அந்த பூஜை பண்ண உடனே என்ன ஆயிடும், நம்ம உடம்புக்குள்ளேயும் அதெல்லாம் இருக்கு. உடம்புக்குள்ளேயும் சூரியன் சந்திரன் அக்னி இருக்குனால முருகனை பார்க்கணும். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தோம்னா சித்தி புத்தி கணபதி இருப்பார். அப்புறம் பக்கத்தில் சண்முகர் சந்நிதி இருப்பார். அப்புறம் பக்கத்தில் அகோர வீரபத்ரர், அப்புறம் காளி இருப்பா, பத்ரகாளி. அந்த கார்த்திகை மாதம் சொன்ன பாருங்க, அப்போ இவாளுக்கு விசேஷமாக அந்த 10 நாளும் வீரபத்ரர்னா தன்னுடைய வீரத்தினால், பத்ரம்னா நன்மை, பத்திரமா போயிட்டு வான்றோம் பாருங்க ஒருத்தர். பத்ரம்னா நன்மை, பத்ரன் கர்ணே பிஹி, என்ன காதுகளுக்கு நல்லதே கேட்கட்டும்னா தன்னுடைய எப்படி ஒரு போலீஸோ ஒரு ஜவான், நம்ம ஆர்மி ஜவான் தன்னுடைய வீரத்தினால் நமக்கு நன்மையை செய்கிறார். அது போன்ற வீரபத்ரன்னா இப்பேற்பட்ட ஆபிச்சார பிரயோகங்கள்னா நம்ம காளிகாம்பாளுக்குள்ள ஓடி போயிடும், பயப்படவே வேணும். நீங்க அப்பதான் உள்ள வர விடும். செய்வினை கண் திருஷ்டி எதுவுமே இருக்காது. அப்பதான் உள்ள வர முடியும். உங்களை இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா உள்ள வர முடியல, பக்கத்துலேயே இருப்பா, போக முடியாது. அப்பேற்பட்ட அம்பாள் நீங்க மேற்கு பார்த்துருக்கா, வீரபத்ரர் தெற்கு பார்த்துருக்கார். அப்படியே கண்ணில் அப்படி இப்போ நீங்க கேட்குறீங்க அம்பாள் கிட்ட, அப்படியே வீரபத்ரரை பார்க்குறா, அடுத்த செகண்ட் போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுவேன்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னால் விஸ்வகர்மாவுடைய சந்நிதி இருக்கும், விசேஷமா இருக்கும். விஸ்வகர்மாவா சமுதாய மக்கள், அது ஒரு அவருடைய குலதெய்வத்தை காமாட்சினோ விஸ்வகர்மா சுவாமியா இருக்கனால ஆர்ட்ஸுக்கெல்லாம் விஸ்வகர்மா தானே. விஸ்வகர்மா என்னைய நம்ம வழிபடுறோம்னா ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங்லாம் இருக்கு பாருங்க, இன்ஜினியரிங் அந்த பர்ஃபெக்ஷன் அதுக்கெல்லாம் விஸ்வகர்மா வழிபடுறது. அவருடைய சந்நிதி தனியா காயத்ரிக்குன்னு ஒரு சந்நிதி இருக்கு, ரொம்ப அற்புதமா தனியா இருக்கும். காயத்ரிக்கு தனியா இங்க எனக்கு தெரிஞ்ச சென்னையில வேற எங்கேயும் காயத்ரி தனியா காயத்ரி சந்நிதி இருக்கு. பக்கத்துல துர்கைக்கும் வெளியில ஒரு உற்சவர் பேரமா வச்சிருக்கோம். உள்ளுக்குள்ள இதுல சிவபெருமானுடைய இதுல இருப்பா கோஷ்டத்துல தனியா இருக்கும். அந்த பக்கம் பார்த்தோம்னால் நடேஸ்வரர் இருப்பார், நடராஜர், சிவகாம சுந்தரின்னு. சிவகாம சுந்தரி சிவனை அடைய வேண்டும் என்ற காமம், காமம்னா டிசைர். சிவகாம சுந்தரி, சுந்தரின்னா அழகுடையவள். இங்க அழகுன்னா நாட் பிசிக்கல் பியூட்டி, இது அழியக்கூடியது. அழகு என்பது நம்ம யார் என்று நாம் அறிந்து தெளிந்து இருக்கக்கூடிய நிலை தான் அழகுன்னு. சுந்தரம்னா அதுதான். சுந்தரம்னா வெளியில எக்ஸ்டர்னல் பியூட்டி லௌகிகமா பார்க்கறது, இன்டர்னலா பார்க்கறது அது வந்து சிவகாம சுந்தரின்னு பேர். அவளுடைய சந்நிதி இருக்கும். அவ கூட இந்த ரிஷிகள்லாம் இருப்பா. மாணிக்க வாசகர் எப்பயுமே இருப்பார் சுவாமி பக்கத்துல. பிருங்கி இருப்பார், பதஞ்சலி இருப்பார், வியாகிரபாதர் இருப்பார், இது மாதிரி நாரதர் இருப்பார், 4 ரிஷிகள் இருப்பார். அப்படியே வெளியில இன்னொரு பிராகாரம் அந்த இடத்துக்கு பார்த்தோம்னால் பிரத்திங்கிரா சந்நிதி இருப்பா. இவ அஸ்திரம், அஸ்திரம்னா சஸ்திரம் அஸ்திரம்னு 2 இருக்கு. சஸ்திரம்னா பிசிக்கல் வெப்பன், அஸ்திரம்னா சட்டில் வெப்பன். அதை வச்சுன்று இந்த அஸ்திரமா ஒரு 5 அஸ்திரங்கள் ஆகமங்களை முக்கியமா சொல்லியிருக்கு. பாசுபதாஸ்திரம், பாசுபதாஸ்திரம்னா நீங்க அர்ஜுனர் வாங்கினதெல்லாம் ஆகமங்கள்ல அது முக்கியமா சொல்றாங்க. ஸோ திஷாஹோமம்னே பண்ணுவாங்க இந்த கும்பாபிஷேகம் போது முக்கியமான சமயங்கள்ல. அப்போ இந்த அஸ்திரங்கள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவோம். இதெல்லாம் போய் சட்டில் எப்படி இப்போ நிறைய விதமான கெமிக்கல் வெப்பன்ஸ்ன்றா, அந்த வெப்பன்ஸ்ன்றா, ஏஐ வெப்பன்ஸ் என்னன்னு சொல்ற மாதிரி அந்த காலத்துல டு ப்ரொடெக்ட் அவர் நேஷன், டு ப்ரொடெக்ட் த கிங் அண்ட் டு ப்ரொடெக்ட் த பீப்புள். பீப்புள்னா நாட் ஜஸ்ட் த லிவிங் பீயிங்ஸ், ஜஸ்ட் வி அலோன், எல்லா உயிரினங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ கோவில்களில் பூஜை பண்ணிட்டே இருப்பா ஆச்சாரியன், அஸ்திரம் ஜபம் பண்ணிட்டே இருப்பா. தாயார் எப்படி குழந்தை வராட்டாலும் சமைச்சு வைக்கிறா. அப்போ இதெல்லாம் அங்கே அஸ்திரங்கள், பிரத்திங்கிற அஸ்திரம் நம்ம அம்பாளுடைய ஆலயமா இருக்கனால அவளை இது பண்றோம். இது வெளிப்பிராகாரம் ஆயிடுது. இப்போ நீங்க அஸ்திரரூபமா இருக்கா சொல்றேன் இல்லையா, நீங்க இப்போ அஸ்திரரூபமா இருக்கா அப்படின்னு சொல்றது நம்ம வந்து அது எப்படி அது சஸ்திரரூபமா இருக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு பூஜை முறைகளும் அஸ்திரரூபமா இருக்கிறதுக்கு ஒரு விதமான பிசிக்கலா வெப்பனுக்கு தான் சஸ்திரம். அது அந்த மாதிரி பூஜை முறைகள்ல மாறுபடும். பூஜைகள் மந்திரங்கள் தான் இது மந்திரங்கள்ல மாறுபடும். சஸ்திரம்னா பிசிக்கலா அடிக்க, அதுக்கு மந்திரம் தேவையில்லை. ஆமா, சஸ்திரம் நீங்க துப்பாக்கி சுடுறதுக்கு மந்திரம் தேவையில்லை. துப்பாக்கி வச்சு சுட போறீங்க, நீங்க அம்பு அடிக்க போறீங்க, அது சஸ்திரம். இது எதுவும் கையிலலாம் எதுவும் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இது வந்து ஆயுதம் வச்சுட்டு இருப்பான். அந்த ஆயுதம் வந்து பிசிக்கலா இல்லையா, அங்க வந்து நீங்க அப்படியே தானே இருக்கு. பார்த்தா என்ன சுவாமி ஏதோ வச்சுட்டு இருக்காரு, கத்தியை வச்சுட்டு இருக்காருன்னா கத்தி தாங்க இருக்கும். இந்த மந்திரங்கள், இந்த ஆச்சாரியன் பண்ண மந்திரங்கள் மூலியமா அது வேலை பார்த்துட்டு இருக்கும். அஸ்திரம் வந்து விச் கேன் பி சீன், சஸ்திரம் கேன் பி சீன். நீங்க சஸ்திரம் இதுதான் யூஸ் பண்றோம்னா நீங்க அதை வச்சு அடிக்க முடியும், திரும்பி கவுண்டர் அட்டாக் பண்ண முடியும். இதுல நீங்க அஸ்திரம் வந்து அஸ்திரம் சத்ரு விமர்தனம்னு, இது எப்பேற்பட்ட சத்ருக்கள் நமக்கு உருவான்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக இந்த வெப்பன்னா அந்த வெப்பனை வச்சு அடிக்கிறீங்க, நம்ம வேற ஏதாவது மூலியமா எண்ணங்கள் கூட இருக்கலாமே. இப்போ அண்மையில் நீங்கள் இப்போ இது விஞ்ஞான அவ சொல்கிறா, விஞ்ஞானிகள் ஒரு எண்ணம், நீங்கள் இங்கே ஒன்று எண்ணக்கூடிய எண்ணம் வந்து உலகத்தில் வேறு எங்கோ இருக்கக்கூடியவருடைய எண்ணங்களை பாதிக்கக்கூடிய மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம செல்ஸுக்கே சவுண்டு, ஒரு சவுண்டு வந்து செல்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றா. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸு ஒரு சவுண்டு. இந்த மந்திரங்கள்லாம் என்ன செய்யும்னா, அங்கே நம்ம அந்த அஸ்திரங்களை ஜப்பம் பண்ணி அங்கே வைக்கும்பொழுது ஜனங்கள் பக்தால் வரும்பொழுது அந்த அஸ்திரத்திலிருந்து சக்தியை அவள் எடுத்துக்கிறான். அவாக்கிட்ட இருக்கிற தீமைகள்லாம் விலகி நன்மைகள் நடக்குது. அவளுடைய கர்ம வினைகள். அதனால தான் ஆரம்பத்தில் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மான்னு சொன்ன பாருங்க. அந்த கர்மா என்னன்னு நமக்கு தெரியாது. யாருமே எந்த கர்மாவுடைய நம்ம வந்திருக்கோம்னு நமக்கு தெரியாது. அவையெல்லாம் போக்கக்கூடிய, அதனால தான் ஆலயம் சென்று தொழ வேண்டும். என்னதான் நம்ம வீட்டில் இருந்து பண்ணாலும் அங்கே போகும்பொழுது the energy is totally different. நம்ம we should not be bothered. இவ்வளோ பேர் இருக்கால, உங்களுக்கு சுவாமி தெரிஞ்சா ஒன்றுமே தெரியாது. சுற்றி 10,000 பேர் இருந்தால் கூட உங்களுக்கு அதனால பாதிப்பு அடைய மாட்டேங்க. இவ்வளோ பேர் இருக்காளே, காற்று வரலையே, எனக்கு சிரமமாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. ஒன்ஸ் யூ கெட் கனெக்டட் டு த லார்ட், இதெல்லாம் தெரியக்கூடாது. அப்புறம் உள்ளே போகிறோம். இந்த அஸ்திரத்தை நீங்கள் இது அஸ்திரமாக தெரிஞ்சுங்க. அஸ்திரம்னா அஸ்திரம் சத்ரு விமர்தனம். இது சட்டிலாக இருக்கும், which cannot be seen. யாருக்கு என்ன தேவையோ அதை அவள் எடுத்துக்கலாம். இது ஒரு பார்ட். நீங்கள் அந்த பின் நம்பர் மாதிரி பின் நம்பர் ஸ்வைப் பண்ணுறீங்க, அதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு பாருங்க. தெரியாது மேக்னெட்டிக் கோட்ல தர்பை வச்சே பண்ண மாதிரி இது வந்து அந்த ஆச்சாரியன் பண்ணிட்டே இருப்பார். பண்ண எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சர்வே ஜனா சுகினோ பவத்து, நம்மளுடைய இதுவே அதுதானே. கரெக்ட். அது பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தோம்னால் இதெல்லாம் இருக்கா. உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்துல அம்பாள், காளிகாம்பாள்
அழகா மேற்க பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுண்டு உக்ரமாவும் இருப்பா. அதிசௌமிய அதிரௌத்ராயி நதாஸ்தசே நமோ நமஹான்னு சண்டியில சொல்ற மாதிரி ரொம்ப சௌமியமா இருப்பா. சில நேரம் உக்ரமாவும் இருப்பா. பூஜை பண்றவாளுக்கு தெரியும், பொதுவாக அந்த பாவங்கள் தெரியும், அதுக்கேற்றபடி ஜப்பங்கள்லாம் பண்ணணும்னு ஆகமங்கள் இருக்கு. சுவாமியுடைய நாடி எப்படி ஒரு டாக்டர் நாடியை பார்த்தா எங்க உயிர் இருக்குன்னு தெரியறதோ அது மாதிரி அந்த ஆச்சாரியனுக்கு தெரியும், அந்த ஆச்சாரியன் சுவாமி எப்படி பாவம் எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா விளக்கங்கள் அழகா இருக்கு. அது மாதிரி அம்பாள் வந்து மேற்கு பார்த்து வலது கால் தொங்க விட்டுருப்பா. அது வந்து ஆண் தன்மை, வலது பாகம் பொதுவாக நீங்க அர்த்தநாரீஸ்வரில் வலது ஆண் இடது பெண். ஸோ இங்க வலது ஆண்றதுனால புருஷின்னு பேர். இந்த வனதுர்கை மந்திரத்துல உத்திஷ்ட புருஷின்னு வரும். புருஷின்னா ஆண் தன்மையுடைய பெண், புருஷகான்னா ஆண், புருஷின்னா ஆண் தன்மையுடைய பெண். இங்க என்ன பண்றாலும் அம்பாள் தனி ஆலயம் தான், சுதந்திர ஆலயம். அம்பாள் தனியாக தான் இருக்கா. சிவாலயம்ன்றது பிற்காலத்தில் வந்தது, அவருக்கு தனி சக்தி. அதனால கோவில் நம்ம காளிகாம்பாளுடைய சந்நிதி பார்த்தோம்னால் பெருசா இருக்கும், சிவந்து சிறியதா இருக்கும். சிவனுடைய சந்நிதி பொதுவாக அது மாதிரி இருக்கக்கூடாது. சிவாலயமா இருந்தா சிவாலயம் பெருசா இருக்கணும், பக்கத்துல அம்பாள் ஆலயம் இருக்கணும், சின்னதாக தான் இருக்கணும். அளவுகள் கூட அந்த விமானங்கள் அளவுனா இருக்கு, அளவுகள் ரொம்ப சட்டிலா இருக்கு. ஆகமங்கள்ல எப்படி ஒரு விரல் அமைப்பு கூட இருக்கு, விரல நகம் என்ன அளவு இருக்கணும், என்னென்ன இருக்கும் நம்ம உடம்பு மாதிரியே. அதான் அந்த காலத்துல அந்த சிற்பம்னா நீங்க பார்த்தோமானால் நம்ம சரீரம் மாதிரியே இருக்கணும். மதுரையில போய் பாருங்க, மதுரையில நீங்க வெளியில அந்த மண்டபம் இருக்கு பாருங்க, இந்த கொடிமரம் இருக்கு பாருங்க, அங்க பஞ்சவிம்சதி மூர்த்தி சிவபெருமானுடைய 25 மூர்த்தங்களும் அங்க போட்டிருப்பா. நீங்க அந்த நகம்னா பார்த்தோமானால் ஒரு மனிதனுடைய நகம் மாதிரியே இருக்கும். அப்படி ரசிச்சு அவ விஸ்வகர்மா சிற்பி அவ பண்ணியிருக்கா அந்த காலத்துல. நான் அவளுக்கு அந்த ஞானம் இருந்திருக்கு, உபாசனா பலம் என்று. வெறும் அளவு மட்டும் இல்லை, அந்த அளவு செய்யக்கூடிய சாமர்த்தியம் எப்படி வரும்னா உபாசனை தான், அனுஷ்டானங்கள் தான். ஸோ அம்பாள் அழகா அப்படியே இருப்பா. வலது கால் தொங்க விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி வலது கால் தொங்க விட்டுருப்பா, இடது கால் மடிச்சிருப்பா. இடது கால் தொங்க விட்டீங்கன்னா அங்கே சிவபெருமான் இருக்காருன்னு அர்த்தம். நமக்கு நின்ற கோலத்துல இருந்த மாதிரி தான் அம்பாள் பாக்குறாங்க. நீங்க அது உட்கார்ந்துதான் இருக்கா, உட்கார்ந்துதான் இருக்கா. இத்தனை காலமா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது மாதிரி காட்சி கொடுத்துருக்கா, அவதான் எல்லாமாச்சு. உட்கார்ந்துதான் இருக்கா, வலது கால் தொங்க விட்டு இடது கால் மடிச்சுட்டு இருக்கு. நீங்க அப்படி உங்களுக்கு அது மாதிரி தரிசனம் கொடுத்துருக்க, நீங்க பார்த்ததும் தவறு இல்லை. சில பேர் குழந்தைய சொல்லுவா, சில பேர் வயசானவாள சொல்லுவா, சில பேர் கோபமா சொல்லுவா. அம்பாள் எப்படி வேணா அவ எப்படி வேணா பாருங்க, அது சந்தோஷம். குழந்தைய அவங்களுக்கு பார்த்தா சந்தோஷம். அம்பாள் இது மாதிரி 4 கைகள், கால்கள்ல வலதுக்கு அதெல்லாம் அப்சர்வ் பண்ணும். சோமாஸ்கந்தர்ல பார்த்தோம்னால் இடது கால் தொங்க விட்டுருப்போம். அங்க சிவன் பக்கத்துல இருப்பார், சிவபெருமான் இருப்பார், நல்ல முருகன் இருப்பார். அம்பாள் இடது கால் தொங்க விட்டுருப்பா, இங்க வந்து வலது கால் தொங்க விட்டுருப்பா. வலது கால் தொங்க விட்டாலே தனியா இருக்கா அம்பாள், சுதந்திர ஆலயம்னு அர்த்தம். அங்க சிவபெருமான்ல சுதந்திர ஆலயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ். அப்புறம் சுவாமிக்கு பக்கத்துல, அம்பாளுக்கு பக்கத்துல கமட்டேஸ்வரர்னு ஒரு சந்நிதி. கமட்டேஸ்வரர் உள்ளுக்குள்ளேயே அம்பாள் இருக்கா. கமட்டம்னா ஆமைன்னு பேர். ஆமைக்கு என்னன்னா கூர்மாங்கம்னு, கூர்மாங்காணிவன்னு கீதையிலையும் சொல்றார். நம்ம திருவள்ளுவரும் அவர் சொல்றார், இந்த ஆமையை எடுத்துக்காட்ட சொல்லி இந்திரியங்கள்லாம் அடக்கிறதுக்கு ஆமையை மாதிரி எப்படி அது இந்திரியங்கள்லாம் அடக்கிக்கிறது, அந்த உறுப்புகளை அடக்கிக்கிறதோ அது மாதிரி இந்திரியங்கள் அடக்கப்பட வேண்டும்னா இந்திரியங்கள் தானே வெளில போயிட்டே இருக்கு. கரெக்ட். எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கோம், மனசு எங்கேயோ போறது, கண்கள் சுத்தின்னு இருக்கு, காதுகள் எங்கேயோ கேட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க அடங்கும்னா கமட்டேஸ்வரர் கிட்ட போய் நின்றாலே அடங்கிடும். நீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்க வந்து நின்றாலே அம்பாள் பக்கத்தில் இருக்க கமட்டேஸ்வரர் அப்படியே இந்திரியங்கள்லாம் அடங்கி. கமட்டேஸ்வரர் பொதுவாக இந்த கடல் ஒட்டி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு அந்த கடல் வாழ் உயிரினங்கள் சம்பந்தமா பெயர்களும் இருக்கும். ஓகே. கச்சபேஸ்வரர், கமட்டேஸ்வரர் அந்த பெயர்கள் இருக்கும், அப்படியும் இருந்திருக்கலாம் பெயர்கள். ஏத்தாப்புல பார்த்தோம்னா அபீத்த குச்சாம்பாள் சமேத அருணாச்சலேஸ்வரர் சந்நிதி, அது ஒரு 100 ஆண்டுக்குள்ளதான் அது வந்திருக்கு அந்த ஆலயத்துடைய அமைப்பு. அந்த அண்ணாமலையார் ஸ்மரணாத அருணாச்சலம் நமக்கு ஒரு நினைக்கும் பொழுது, நீங்க பழைய ஆலயங்கள் போனீங்கன்னா அங்க பஞ்சபூத்த ஸ்தலங்களுடைய சுவாமி எல்லாம் இருப்பீங்க. திருவண்ணாமலையே போனோமானால் அவர் அக்னி கஷேத்திரம். நீங்க சம்பால பார்த்துட்டு வெளில வந்தோமானால் அங்க பாத்தீங்கன்னா எல்லா சந்நிதியும் இருக்கும். திருவானைக்காவல் சந்நிதி இருக்கும், சிவன் சிவலிங்கம் அங்க பிரதிஷ்டை பண்ணிருப்பா. அந்த பேர் ஜம்புகேஸ்வரர், சிதம்பரேஸ்வரர். அங்க நடராஜர் இருப்பார், இங்க சிவலிங்கத்துல சிதம்பரேஸ்வரர். பெயர் நம்ம தானே கொடுக்குறோம் சுவாமிக்கு, நாமகரணம்னா இருக்கு ஆகமங்கள்ல. அப்போ அந்த ஸ்மரணம் வருதுனால இருப்பா. இந்த உள்ளுக்குள்ள இன்னொரு முருகன் சந்நிதி, வள்ளி தேவசேனா கூட ரெகுலராக இருக்கக்கூடிய சக்தி ஆயுதம் வஜ்ராயுதம் வச்சுட்டு முருகப்பெருமான் இருப்பார். நவகிரக சந்நிதியும் அங்கே இருக்கும். அப்புறம் நாகருடைய பிரதிஷ்டை இருக்கும். முக்கியமா அந்த அர்த்தயாமம் பண்ணும்பொழுது அம்பாளுடைய பாதக மலங்களை இரவு வந்து அம்பாள் அங்க மூலஸ்தானத்துல இருந்து இங்க வந்து இருக்கிற மாதிரி
திரும்பி காத்தால கொண்டு போய் திரும்பி சேர்க்கிற மாதிரி அர்த்தயாமம்ன்றது ரொம்ப முக்கியம். அது அர்த்த ஜாமம்னு மாறி யாமம் தான் ஜாமம்னு தமிழ்ல மாதிரி இருக்கு. யாமம் தான் எக்ஸாக்ட் டைம். ஒரு யாமம்னா 3 hours. ஸோ அப்போ இரவு அந்த 9 மணிக்கு அந்த ஒட்டி நம்ம அர்த்த யாமம் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவா, அம்பாளை கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் நீ அவ ரெஸ்ட்டுன்னு இல்லை, நமக்கு பாவம், நீ அங்கே நீ இருமா அப்படின்னு சொல்லிட்டு சிவாலயமாக இருந்தால் சிவனும் அம்பாள் இருப்பா. இங்கே அம்பாளை பாதங்களில் அம்பாளை வரிச்சிருவோம். மூலவரில் இருக்கிற அம்பாளை இங்கே கூப்பிட்டா வந்துடுவான். எப்படி அந்த சக்தியை மாத்திரமோ அப்போ அங்கே போய் இருந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு அடுத்த நாள் காத்தால நம்ம சந்நிதி திறந்த உடனே அம்பாளை இங்கே வந்த உடனே சுவாமி வர மாதிரி திரும்பி வர மாதிரி. இதான் ரெகுலராக 3 காலம் நம்ம கோயிலில் பூஜைகள் நடைபெறுது. 3 காலம் 3 வேளை அபிஷேகம் இருக்கும். நிவேதனமும் 3 வேளை அபிஷேகம். காலம் 8 காலம் வரைக்கும் பண்ணலாம்னு ஆகமங்கள் சொல்லியிருக்கு. 8 7 6 5 4 3 2 1 குறைந்த சிவராத்திரி உண்டா? சிவராத்திரிக்கு அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் உண்டு 4 காலம். இதுதான் நம்ம கோயிலுடைய அமைப்புன்னு பார்த்தோம்னால் இதுதான் ரொம்ப சந்தோஷம். மெயினாக வந்து பார்த்தோம்னாக்கா கமலஹஸ்தத்தில் இருப்பான்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா அதுதான் தெரிஞ்சிருக்கும். அதுவே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீலோத்பலம். இங்கே நீலோத்பலம் அதே மாதிரி அலைவா வெளியில் அந்த வரையும் பொழுது அந்த காமாட்சி மாதிரி அவள் என்ன பண்ணுறா, கரும்பு வில்லும் இந்த பஞ்சபானங்கள் மாதிரி வைக்கிறா நம்ம காளிகாம்பாளுக்கு. கரும்புனா ஒரு உபச்சாரமாக இருக்குமே தவிர்த்து மூலவரில் இல்லை. மூலவரில் இப்படி தான் இருக்கும். மூலவரில் இப்படி வரதம், இந்த பக்கம் நீலோத்பலம் இப்படி இருப்பா. பாஷாங்குஷம், பாஷம்ன்றது கட்டுறது, அங்குஷம்ன்றது வெட்டுறது. நம்மள பாஷங்களில் சுற்றின்னு இருக்கோம் பாருங்க. பாஷம்ன்றது நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். நம்ம we have not come here for this mundane world. அது ஒரு டெம்பரரியாக இருக்கும். வியாபாரிக சத்தியம்னு வேதாந்தத்தை சொல்றது. நமக்கு வந்து மோட்சத்தை நோக்கி தான் நம்முடைய பயணம். தர்மார்த்த காம மோட்சம். நம்ம புருஷார்த்தங்கள்லாம் 4 தான் சொல்றாங்க. அதெல்லாம் காமாட்சின்னு பேர். காமாட்சினா காமம்னா என்ன உங்களுக்கு? காமம்னா டிசையர். காமத்துக்கு அப்புறம் வரக்கூடியது என்னன்னா மோட்சம். காம கோட்டின்னு சொல்றவங்க. காம கோட்டின்னு பெரியவாளுடைய மட்டத்தை, கோட்டினா எண்டு, மோட்சத்தை தரக்கூடியது. இந்த காமாட்சின்னு அம்பாளுக்கு என்னன்னா காமாட்சின்னு மானா லக்ஷ்மி, கானா சரஸ்வதி. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் கண்களாக உடையவள் நம்ம அம்பாள் காளிகாம்பாள். ரொம்ப வரப்பிரசாதி. நமக்கு வரவாளுக்கு அது ஒரு அனுபவம். நிறைய எல்லாத்தையும் கொடுப்பா அப்படின்னு. ஆமா அது வந்தவாளுக்கு. நம்ம கோயில்ல தான் அந்த ஆண்டவன் பிச்சை அந்த தாயாரவா பாட்டுன உள்ளம் முருகதையான்னு நம்ம முருகப்பெருமான் நோக்கி பாடின பாட்டு நம்ம முருகன் கோயில், நம்ம முருகன் சந்நிதியில பாடியிருக்காங்க. நம்ம பிரம்மசாஸ்திரம்னு சொன்னோம் பாத்தீங்களா? நிறைய திருப்புகள் நிறைய பாராயணமா இருக்கு அந்த இடத்துல. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஆண்டவன் பிச்சை அம்மாவே அங்கதான் அங்க வந்து பாடியிருக்கா. ஆனா மயிலாப்பூர் தான் இல்லையா? மயிலாப்பூர் இந்த முருகன்ல பாடி அந்த இதுவும் அங்க நம்ம அம்பாள் அந்த சந்நிதியில இதுவே இருக்கும். அந்த முருகன் சந்நிதியில அவளுடைய அந்த பாட்டே இருக்கும் அங்க. சரி. உள்ளம் முருகப்பெருமான் தான் குஹன்னு பேரு. குஹ்யம்னு ரகசியமா உள்ள இருந்து, அதாவது முருகப்பெருமானை பார்த்த ஒரு சில பேர்ல ஆண்டவன் பிச்சை அவளையும் அவளுடைய கிரந்தங்கள்ல பார்த்தோம்னால் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கான். அவள் படிக்கும் பொழுது இந்த ஆகமங்கள்ல 6 ஆதாரங்கள், பொதுவாகவே யோக அபியாசத்தை சொல்லுவா 6 ஆதாரங்கள் தாண்டி துவாதசாந்த பெருவழிக்கு போகிறது. ஒவ்வொரு இதுக்கெல்லாம் நாதம், நாதாந்தம் இப்படிலாம் நிறைய இருக்கு. உண்மணின்னு ஒரு சக்தி இருக்கு. உண்மணிக்கு மேலே தான் பரசிவா, உண்மன்யந்தே பரசிவான்னு ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கு. லெவல்ஸில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய மைண்டை அங்கங்கே கொண்டு போகணும். உங்கள் ஆத்மாவையும் அப்படியே கொண்டு போகணும். அது கொண்டு போகும்பொழுது ஒவ்வொரு நிலையில ஒரு மாதிரி இருக்கும். சக்கராஸ் மாதிரி. சக்கராஸ் இது வரைக்கும் சக்கராஸ். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இங்கேருந்தே பிந்துலேருந்தே ஆரம்பிச்சிடும். பிந்துலேருந்தே ஆரம்பிச்சு சஹஸ்ரார வரைக்கும் ஒரு லெவல், சஹஸ்ராரிலிருந்து துவாதசாந்த பெருவழி வரைக்கும் ஒரு லெவல். அங்கங்கே போகும்பொழுது அந்தந்த இடத்துக்கெல்லாம் ரோதினின்னு இருக்கு, சக்தி இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் சக்திகள் இருக்கு, பெயர்கள் இருக்கு. எந்தெந்த இடத்துல எந்தெந்த மந்திரத்தை சொல்லி பண்ணோம்னா நமக்கு வழிகாட்டியிருக்கா நம்ம ரிஷிகள். எல்லாருக்கும் ஒரே மந்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு இல்லை. ஜிமெயிலுக்கு வேறு பாஸ்வேர்டு, உங்கள் பேங்க் ஏடிஎம்ல வேறு பாஸ்வேர்டு. ஏன்னா அந்த காலத்தில் ரகசியமாக வச்சுருக்கா. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கா, இது ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா இது தவறாக பண்ணிட்டா எஃபெக்ட் மாறி போயிடும். அவளால் ஒன்றும் தவறுனா பண்ண முடியாது, உலகத்தை நான் அழிக்க முடியாது. அப்படி அவள் சொல்லலை. எல்லா ஆத்மாவும் சுவாமியுடைய குழந்தைகள் தானே. அவளுக்கு வந்து நல்லவன் கெட்டவள், அம்பாளுக்கெல்லாம் தாயாருக்கெல்லாம் குழந்தைகள். அவன் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுனால இந்தந்த மந்திரங்கள் இப்படி இப்படி ஜப்பம் பண்ணணும். யார் பண்ணாலும் என்னன்னு கேட்குற மாதிரினா ரிஷிகள் வைக்கல. நம்மளும் ரிஷிகள் சொன்னதை ஏன் கேட்கணும்னா, எப்படி ஒரு மந்திரம் சொன்னால் பலன் வரும்னு நம்ம நம்புகிறோமோ அப்போ முழுக்க தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று நான் ஃபாலோ பண்ண, இன்னொன்று ஃபாலோ பண்ண மாட்டேன், பண்ண முடியாது, வேற எதிர்த்து பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய சித்தாந்தம். இது மாறுபடலாம் பல பேர். என்னுடைய இது முன்னோர்கள் ஏதோ கணக்கு பண்ணி வச்சிருக்கா. நேச்சர், நீங்கள் தண்ணீர்னு சொல்றீங்க, தண்ணீருடைய தன்மை வேற தானே. நெருப்புடைய தன்மை, நெருப்பு எப்படி சொல்றீங்க? அதோடைய தன்மை தண்ணீர் ஒன்றா?
தண்ணியை ஊற்றிப்போம், நெருப்பு மேலே வச்சுப்போமா? இல்லையே. இயற்கையை அவெல்லாம் கால்குலேட் பண்ணி இதை கிவன் தி சாஸ்திராஸ். ஸோ காளிகாம்பாள்ன்றது நம்ம இப்போ சாக்த ஆலயம், சாக்த ஆகமங்கள், சாக்தாலயம்னா சாக்த தந்திரங்கள் படி இல்லை, சாக்தாலயம் ஆகம சிவாகம முறைப்படி பூஜை செய்யப்படக்கூடிய சாக்த ஆலயம், அம்பாலயம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். நம்ம அது பராமரிக்கக்கூடியவர்கள் விஸ்வகர்ம சமுதாயத்தினர்னு அவ ரொம்ப எதுனா பொதுவாகவே எல்லா கோயிலுமே விஸ்வகர்மாவா பண்ணுவா. அவளுடைய கோவில்னால அந்த ஒரு இன்னும் அந்த ஒரு பாந்தவியம், ஒரு அன்பா பராமரிச்சுட்டு இருக்கா. ஆகமப்படி உற்சவங்கள்லாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்போ வந்து தீர்த்தம் பௌர்ணமி அன்னைக்கு நட்சத்திரம், நம்ம விசாக நட்சத்திரம் எப்பயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாச நட்சத்திரம்னு அந்த திதியில நட்சத்திரம் ஒட்டி வரும் வைகாசி விசாகம். ஷஷ்டி போது 6 நாளுக்கும் முருகனுக்கு லட்சார்ச்சனை நடக்கும். அது மாதிரி முக்கியமாக இது. அப்புறம் வசந்த நவராத்திரிக்கு அம்பாளுக்கு லட்சார்ச்சனை, இந்த பெரிய நாயகியை ஏலை பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும் லட்சார்ச்சனை. சஹஸ்ரநாமம் டெய்லியுமே பண்ணிட்டு இருப்பாள். இது மாதிரி முக்கியமா இதுதான் இந்த கிண்ணி தேர்னு ஒண்ணு முதல்ல இருந்தது. ஆமா, இருக்கு ஒண்ணு இருக்கு. கிண்ணங்கள் அது உற்சவம் போது அந்த அது முதல்ல அது வந்துட்டு இருந்ததாகவும் அந்த வெள்ளைக்காரா வந்து ஏதோ இஷ்யூல நிறுத்திட்டதாகவும் கேள்வி. அப்புறம் வந்து தேரே பண்ணி மேல கிண்ணம் மாதிரி அழகா பிக்ஸ் பண்ணுவா. இது பேரு ஸ்ரீ சக்கரரத கிண்ணி தேர்னு பேரு. ஸ்ரீ சக்கர மாதிரி ஆக்கிருத்தி இருக்கும் அம்பாள். அதாவது ரதம்ன்றது ஆகமங்களை சொல்லும்போது என்ன சொல்றா, நடமாடும் கோவில்னுவா. ஒரு கோவில் நடந்து வந்து அப்படி இருக்கும். மொபைல் கோர்ட்டுன்றீங்க, மொபைல் ஃபோனுன்றீங்க, எல்லாம் மொபைல்ன்றீங்க. ஒரு கோவிலே நடந்து வந்தா என்னவோ அதுதான் ரத்தமா. இந்த தேர் என்னன்னா ஸ்ரீசக்கரம் ஆக்கிருத்தியில அம்பாள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸ்ரீசக்கரம் தான் பிரபஞ்சம், எல்லா சக்திகளும் இருக்கு. இந்த ஸ்ரீசக்கரத கிண்ணி தேர்ல அம்பாள் வரும்பொழுது என்ன ஆகுது, எல்லா சக்திகளும் வருது. அதனாலதான் வெளியில ஆலயத்துல இருந்து சுவாமி வரும்போது நம்ம வெளியிலன்னா போய் பாத்தீங்கன்னா கோலன்னா போடுவா, சுத்தம் பண்ணுவா. ஒரு ஆசாமி வந்தாலே சுத்தம் பண்ணி வைக்கிறோம். ஸ்ரீசக்கரத்தை அது பிரம்மோத்சவம் போது நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி நமக்கு வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்கிறோம்னா, இப்போ கோபுர தரிசனம் கோயில் தரிசனம் எல்லாமே வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குருவை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி நான் வந்து அடிக்கடி சொல்றது வந்து பார்த்தோம்னாக்கா அந்த தேர் தரிசனம் இருக்கு இல்லையா, அந்த தேர் தரிசனம் கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. சூரியனுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் நமக்கு வந்து இந்த தங்க தேர் தரிசனம் எல்லாமே வந்து பார்த்தோம்னா குருவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டே இருப்பேன். கிண்ணி தேரோட பத்தி அது ரொம்ப விசேஷமாக ஸ்ரீசக்கர கிண்ணங்களை வச்சு நம்ம கோயில தான் அது விசேஷமா. மற்ற கோயில எனக்கு தெரிஞ்சு தெரியல. நம்ம காளிகாம்பாள் கோயில இந்த ஸ்ரீசக்கரமா இருக்குன்னா ஸ்ரீசக்கர ரத கிண்ணி தேர் பேரு. ஸ்ரீசக்கர ரத கிண்ணி தேர் அப்படின்னு சொல்லுவோம். வாங்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். வைகாசி மாசம் விசாகத்துக்கு முன்னாடி தான், தீர்த்தத்துக்கு முன்னாடி நாள் 9வது நாள் அந்த ஸ்ரீசக்கர கிண்ணி தேர் ரொம்ப நல்லா இருக்கும். ரெகுலரா ரத்தம் வந்து காத்தால இது பண்ணோம். இது வந்து இரவு பண்ணுவா. பொதுவாக ரதோத்சவம் காத்தால தான் பண்ணுவா. இது வந்து ஸ்ரீசக்கர ஆக்கிருத்தியில் இருக்கிறதுனால இரவு அந்த க்ஷேத்திரத்துடைய மகிமை, ஒவ்வொருத்தருடைய க்ஷேத்திரத்துடைய புராண விஷயங்கள் இதெல்லாம் அந்த சமயத்தில் பண்ணலாம். நம்ம கோயிலில் ஸ்ரீசக்கரம் இருக்கிறதுனால ஸ்ரீசக்கர அதை கிண்ணி தேர்னு. அம்பாள் வரப்பிரசாதி வந்து பார்த்தாலே காளி தான் சக்தின்னு, பிரபஞ்சமே சர்வம் சக்திமயம் ஜெகத்துன்னு. சிவம் சக்தின்றது இரண்டுமே சமவேத சம்பந்தம்னுவா, பிரிக்க முடியாத சம்பந்தம்ன்றா. அர்த்தநாரீஸ்வரன்னா அப்படிதான். ஸ்ரீசக்கரத்துலயும் சிவனு சக்தி ஒன்னா இருக்கா, சிவலிங்கத்துலயும் சிவனு சக்தி ஒன்னா இருக்கா. அதை பார்த்தோமானால் அப்ப நமக்கு ஆண் பெண்ன்றது வேறுபாடுகள் வியாபாரிகமா இருக்கே தவிர்த்து உள்ளுக்குள்ள பார்த்தோமானால் ஒரு ஞானம் கிரியா, ஒரு ஞானம் அறிவு, அதை செயல்படுத்தக்கூடிய சக்தி. பிரபஞ்சமே அதுதானே. நீங்க உங்களுக்கு நாலேஜ் வேணும், அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வேணும். அது சிவசக்தி. சிவசக்தி ஸ்துதின்னு மகாகவி பாரதியாரும் பாடியிருக்கிறார். காளிகாம்பாள் அதுதான் நிறைய இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சது இதுதான். இல்ல ஐயோ, நீங்க அதாவது ட்ரெஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஆக்சுவலா உண்மையில சொல்லணும்னாக்கா ஒரு ட்ரெஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் நீங்க இப்ப கொடுத்துருக்கிறது. மேலதான் கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்க அப்புறம் ஃபியூச்சர்ல. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா நிறைய மெயினா வந்து எப்படி நமக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவளும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கோ, அவ நல்ல விஷயங்களை, கரெக்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாவும் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸாஜரேட் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்னா இது வந்து ஒரு ஃபேண்டசியா போயிடும். கடைசியில ஒரிஜினலி நம்ப மாட்டோம். அது மாதிரி ஆயிடும். அதுதான் ரொம்ப மெயினா உங்களை வந்து வேண்டி கேட்டுட்டது. ஆப்த வாக்கியம் சப்தான்னு சப்த பிரமாணத்தை பத்தி தர்க்க சாஸ்திரம் சொல்லும் போது, ஆப்த வாக்கியம் சப்தம்னா இப்ப நம்ம ஒரு எழுதியிருக்கா, அதை ஒத்துக்கலாமா வேணாமானா யார் சொன்னான்னு சொல்லுப்பா. எல்லாரும் சொல்றதை ஒத்துக்க முடியாது. நம்ம முன்னோர்கள் ஒத்துக்கல சப்தங்கள், எல்லா சப்தத்தையும் பிரமாணமா ஒத்துக்கல. எதை ஒத்துக்கலாம்னா ஆப்த வாக்கியம். ஆப்தம்னா யாராவது ஆசாமியா அப்படின்னா
ஆப்தன்னா ஆப்தஸ்து யதார்த்த வக்தா, எது எப்படி இருக்கோ அதை சொல்றவன் தான் ஆப்தன் பேர். எது யார் சொல்ல முடியும்? ஒருத்தர் வாயிலிருந்து இன்னொருத்தர் வாய்கிட்ட போகும்போதே அது பொய்யா அது மாதிரி. அதனால இது ரொம்ப வாஸ்தவமா இருக்கு. பெரியோர்கள் கூறியது, எங்க குருமார்கள் இது பண்ணது, நம்ம பார்த்தது, அம்பால நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவளை இருக்க நமக்கு தெரியறது. அவதான் ஒவ்வொரு இடத்துலயுமே இன்னைக்கு பேசுறது கூட அவதான். இன்னைக்கு ஏதாவது பேசுறது சரியா இருக்குன்னா அதை அவளுடைய ஒரு கருணைன்னும் பொழுது, ரெண்டாவது மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பயப்படக்கூடாது, சலனமாகக்கூடாது. தளர்வரியா மனம் தரும்னு சொன்ன மாதிரி தளர்வு மட்டும் வரக்கூடாது. தளர்வு எங்கள் அப்பா சொல்லுவார், 8 லட்சுமி இருக்கிறச்ச நல்ல மனிதனாக இருக்கிற காலம் கொஞ்சம் மாறி போன போது ஒவ்வொரு லட்சுமி கிளம்பினே இருந்தாலாம். நல்ல ஆசாமியெல்லாம் சொல்லிட்டு போனாலாம். தானலட்சுமி கிளம்பினாலாம் சரி, தனலட்சுமி கிளம்பினா சரி, இல்லை ஐஸ்வர்யலட்சுமியெல்லாம் கிளம்பினே இருந்தாலும் சரிம்மான்னு சொன்னாலாம். தைரியலட்சுமி சொன்னாலாம் வரச்ச இது மாதிரி நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னாலாம். கிளம்ப போகும்போது நீ மட்டும் இருந்தாலாம், மற்றவெல்லாம் வந்துட்டாலாம். அஞ்சேல் அப்படின்னு. அதனாலதான் அபயம்னாலே ஃபியர்லெஸ்னஸ். கரெக்ட். இந்த பயம்னா ஃபியர்லெஸ்னஸ் தான் அபயம். அவ இருக்கும் பொழுது பராசக்தி, பிரபஞ்சத்துக்கெல்லாம் சக்தி அவதான. அவள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன, ஒரு சாதாரண ஒரு நாட்டினுடைய தலைவரை தெரிஞ்சாலே நான் எனக்கு தெரியும் பெருசா பீத்திக்கிறோம். பிரபஞ்சத்துக்கே சக்தியை தெரியும் போது நம்ம யாருக்கு பயப்படணும்? கரெக்ட். யாரு சொன்னாலும் நம்ம பயப்பட வேண்டாம். நல்லவா என்ன சொல்றா, ஆப்தன் என்ன சொல்றா, அப்படிதான் பார்க்கும் நம்ம. we should not just go by the words of the people, because அவ இன்னைக்கு சொல்லுவாரு. so this is would be my message, especially for our younger generations. They should be strong in their minds, they should be strong physically, they should be mentally, they should be strong. அதே மாதிரி பெரியோர்கள் என்ன பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணணும். பெரியோர்கள் காரணம் இல்லாம பண்ணல. நீங்க சந்தனம் வச்சுக்கணும்னா காரணம் இருக்கு, குங்குமம் வச்சுக்கணும்னா காரணம் இருக்கு, விபூதி வச்சுக்கணும்னா காரணம் இருக்கு. அதெல்லாம் அவ எப்படி ஒரு எக்ஸாமின் பண்ணி கொடுத்துருக்கா. அப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நமக்கு we can save time. இல்லை நான் ஃபாலோ பண்ணல, 40 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்கிறேன், அடுத்த பிறவி பிறந்து நீங்க திரும்பி அனுபவிக்கணும். அதையும் வாண்டான்னு நான் சொல்லு, நீங்க எப்படி வேணா இருந்துக்கலாம். பட் நம்ம முன்னோர்கள் சொன்னதை கண்ணை மூடிட்டு பண்ணும் பொழுது அதுக்கு கண்டிப்பா ஒரு சக்தி இருக்கு. எங்க அப்பா சொல்லுவா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது சின்ன வயசுல ஏதாவது கேட்கும் போது, எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காளோ அதை நான் பண்றேன், எங்க அப்பா சொல்லியிருக்கேன், எங்க தாத்தா சொல்லியிருக்கேன், அதை நான் பண்றேன், அவள்கிட்டலாம் நான் கேட்க மாட்டேன். அவ்வளவுதான். அது மாதிரி அது கரெக்டா ஃபாலோ பண்ணணுன்றது நமக்கு நன்மை ஏற்படுது. வேற ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில ஒரு பயம் இல்லாம இருக்கும் பொழுது ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைக்கிறது. நீங்க சொல்லுவா, பதட்டமா இருந்தா அண்டாக்குள்ள கூட கை போகாது அப்படின்னு சொல்லுவா. So we should be always smiling. சுவாமி சின்மயா சொல்லுவார், கீப் ஸ்மைலிங்னு வாரு. சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது. நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம யாரை பத்தி அவா பண்ணல இவா பண்ணலன்றதோட நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், நம்ம ஏதோ ஒரு என்டிட்டி கடவுள் என்ன படைச்சிருக்காரு, அப்ப காரணம் இருக்குமே. ஏன்னா நகுர்யாத் நிஷ்பலம் கர்ம, எந்த காரியத்தையும் காரணம் இல்லாமல் செய்யாதுன்னா சொல்லியிருக்கா. அப்போ நம்ம இந்த கடவுள் என்ன படைச்சிருக்காரு, ஒரு மனிதனுக்கே இந்த ரூல்னா கடவுள் நம்ம படைச்சிருக்காரு, அப்போ காரணம் அன்றி நம்மளை படைச்சிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளே கேட்டுக்கணும். அப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை தேடி செல்லக்கூடிய இடம் தான் கோவில். கோவில் போனால் எப்படி ஒரு நம்ம முன்னாடி கண்ணாடி முன்னாடி தெரிஞ்சால் நம்ம சரி பண்ணிக்கிறோமோ, கோவிலில் போனால் அந்த சக்தி நமக்கு சக்கரமாக கிடைக்கும். பட் நீங்கள் எப்படி கனெக்ட் ஆகிறீங்கன்றது பொறுத்து. தவறு பக்கத்துல இருந்து ராங் பாஸ்வேர்ட் போட்டால் வராது. ரொம்ப பக்தி தான் இருக்கு. நீங்கள் மந்திரங்கள் கூட இதுதான் முதல்ல பக்தி. சரணாகதி தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்தி ஹரே தேவி நாராயணி நமஸ்தே. இந்த நவராத்திரிக்கு விசேஷமா சண்டி ஹோமம் நடக்கும். இப்போ நவராத்திரி வர்றதுனால 9 நாளும் சண்டி ஹோமம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. அப்பா ரொம்ப வருஷமா. எங்க தந்தையார் என்ன பண்ணுவார், எங்க தந்தையாரை பத்தி கேட்டதுனால, தந்தையார் எங்க தாத்தாவும் சரி எங்க சகோதரர்கள் எல்லாமே லலிதா சஹஸ்ரநாமம் பண்ணிகிட்டே இருப்பாள். யார் வந்தாலும் சஹஸ்ரநாமம் பண்ணிட்டு இருப்பா. லலிதா திரிஷதி பண்ணிகிட்டே இருப்பாள். யார் வந்தாலும் நீங்கள் இவாவான திரிஷதி பண்ணும்போது சர்வபூர்த்திகரின்னு நம்ம கோவிலில் நீங்கள் உள்ளே வந்தாலே சஹஸ்ரநாமம் திரிஷதிலாம் கனெக்ட் ஆகிடலாம். மந்திரங்கள்லாம் பல லட்சம் பல கோட்டி அங்கே இருக்கும். நம்ம காளிகாம்பாள் கோயில் அந்த மந்திர சாநித்தியம் நான் சொன்ன பாருங்க, அஸ்திரம்னு இருக்கும். நம்ம உள்ள அங்க கர்ப்பகிரகத்துக்கு அந்த பக்கத்துல முன்னால வந்து நின்றுட்டாலே அங்கிருந்து நமக்கு அவ போ சொல்றாளேன்னு நகர முடியாது. இங்கே விட்டா ஏதாவது கொஞ்சம் இருந்துக்கிறேன், அப்படியே ரோரமா இருந்துக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி உங்க ஸ்பெஷல் என்ட்ரன்ஸும் கிடையாது. நீங்க யார் வேணாலும் வந்து உட்காரலாம். நீங்க வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் முதல்ல உள்ள உட்கார்றதுக்கு கொஞ்சம் அனுபவிச்சுட்டு இருந்தா நினைக்கிறேன் ரொம்ப காலத்துக்கு முன்னால இல்லையா. மேல வந்து என்னன்னா மேல உட்காரும் போது கொஞ்சம் சிரமமா இருக்குனால கீழே உட்காரலாம். மேலே உட்காந்துன்றது முன்னாடி கூட்டம் குறைவா இருந்த போது வந்தா. ஏன்னா நம்ம கோயிலில் அமைப்பு என்ன ஒரு அழகாக பண்ணியிருக்கேன்னா,
மூலஸ்தானத்துக்கு மேலே அந்தராலம் வந்துட்டு அர்த்த மண்டபம் உள்ளுக்குள்ளேயே அடங்கிடுது. ஸோ வெளியில் இருக்கிறது வெறுமனே ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. அப்போ ஆனால் மேலே இருந்து அவள் நிற்கும் பொழுதுனா பொது ஜனங்களுக்கு மறைக்கிறதுனால எல்லாரையுமே கீழே மாதிரி இல்லை கீழே இருந்தால் எல்லாரும் உட்காரலாம். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அழகாக உட்காந்து ஒரு தீபாராதனை பார்த்துட்டு போகலாம். டிக்கெட்னா கிடையாது. ஒரு பிரைவேட் கோயில்ன்றதுனால இன்னைக்கு வரைக்கும் டிக்கெட்டோ இதுவோ ஸ்பெஷல் அர்ச்சனை டிக்கெட்டோ அதெல்லாம் யார் வேணா இப்போ நம்ம பகுதியில் ஒரு நம்ம அவள் அழகாக உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம். எல்லாருக்கும் குங்குமம் நிறைவா முடிந்த அளவுக்கு அம்பாள், ஏன்னா அப்பா சொல்லுவார் அம்பாள் எந்த ரூபத்தில் தானே வருவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எங்களுக்கு என்னன்னா அந்த விழிப்புணர்வுடைய இருக்கும். நேராக பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அம்பாளை பார்த்துட்டு இருக்கலாம். வரக்கூடிய மக்கள் தான் அம்பாள். அம்பாள் நமக்கு பிரபஞ்சம் முழுக்க நன்மை அடையணும். அங்கே பண்ணும்பொழுது விஸ்வஸ்ய பீஜம் பரமாசிமாயான்னு தேவி மகாத்மியத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய பீஜம் பார்த்தோமானால் அந்த பராசக்தி தான். அவளுக்கு செய்ய 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 கடல் அங்கே வந்து அந்த 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 இது வந்து ஈக்குவலாக இருக்கும் அந்த வேவ் லென்த்து. அதே மாதிரி வானம் இருக்கட்டும், நெருப்பு ஆகட்டும், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் கூட என்ன ஆகும், அந்த பேலன்ஸ் அது பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம பூஜைகள்லாம் பூஜைகள் செய்ய 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 பலம். பூஜை செய்யணுமானா கண்டிப்பாக செய்யணும், யாகங்கள் செய்யணுமானா கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா வெளியில் மாறுபட்ட எண்ணங்கள் மாறுபட்ட கருத்துக்கள்னா இருக்கும் பொழுது அதெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த யாகங்களுக்கு. இப்போ யாகம்னா தேவதா உத்தேசின திரவிய தியாகா யாகான்னு ஒரு தேவதையை உத்தேசித்து அந்த திரவியத்தை நாம் அர்ப்பணிப்பது யாகம்னு சொல்லுவோம். தியாகம் உத்தேசம் அதான் இதம் நம்மமான்னு சொல்லுவோம். வைதிகமாக பண்ணும்பொழுது இது என்னுடைய இதில்லை, நான் பண்ணேன்னு கூட நம்ம எண்ணம் வரக்கூடாது. இன்னைக்கு நான் பண்ணேன், நான் ஸ்பான்சர், நான் லேட்டாக சொல்லுவேன் ஊஆர் வி டு ஸ்பான்சர் த லார்டு. லௌகிகமாக வேணா ஸ்பான்சர்னு சொல்லலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன கொண்டு போகிறதுக்கு. அதான் நம்ம வி ஷுட் கிவ் த குட் தட் வி ஹேவ் பீன் பிளஸ்டு வித். ஒருத்தருக்கு நல்லா வரைய தெரியுது, வரையலாம். நல்லா சமைக்க தெரியுது, சமைக்கலாம். அது மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கு அந்த ஆற்றலை கொடுத்து நாம் நம்முடைய இங்கே இருக்கிறோம் அல்லவா, இந்த உலகத்திற்கு நாம் நன்மை அளிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சது கொடுக்குறோம். இந்த கெடுதலும் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இல்லாமல் இந்த பாசிட்டிவிட்டி அது பண்ணோம். காளி இருப்பையுமே இருப்பான்னு மக்கள் எந்த விதமான பயம் இல்லாமல் அவள் இருக்க நமக்கு காளி இருக்க பயமே, இந்த ஓம் சக்தி ஓம் காளின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. நிறைய திருஷ்டி நடக்கும். அது மாதிரி முக்கியமாக பூஜைகள் தான் 3 வேலையும் அது சொல்லிட்டோம் உங்களுக்கு. இப்படி வந்து பார்த்தாலே அவள் சந்தோஷப்படுவாள். நவராத்திரி போது ரொம்ப நல்லா இருக்கும். 10 நாளுமே ரொம்ப நல்லா இருக்கும். விஜயதசமி அன்னைக்கு பூர்த்தியாக 10 நாளும் ஹோமம் நடக்கும். டெய்லியும் சண்டி ஹோமம் நடக்கும். விஜயதசமி அன்னைக்கு அம்பாளுக்கு சேர்த்துருவோம் அந்த பூஜை பண்ணி 10 நாட்களும். பிரத்திங்கரா யாகம் வந்து கார்த்திகை மாதம் அமாவாசை பூர்த்தி, அதுக்கு 10 நாள் முன்னாடி ஆரம்பிக்கும், 12 நாள் முன்னாடி ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்ததும். சரி, நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன், ஒரு ட்ரெஷர் ஆஃப் நாலேஜ் ஷேர், அதான் சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி நிறைய அந்த மாதிரி வரேன். நீங்க எப்போ கூப்பிடுறீங்களோ வரேன். என்ன தெரியுதோ ஷேர் பண்ணிக்க. தெரியாதுங்க ஆச்சாரியர்கள் இருக்கா. நான் எனக்கு என்ன ஒரு தைரியம்னா, நமக்கு எப்படி ஒரு ரூட் தெரியல ஜிபிஎஸ் போட்டுக்கிறோமோ, எனக்கு என்னுடைய குருமார்கள்லாம் இருக்கா. என்னுடைய குருமார்கள்னா நிறையா இருக்கா. ஏதாவது நான் தைரியமாக போவேன். ஏன்னா நமக்கு தெரியல அவாட்டு கேட்க போகிறோம், அவள் அனுகிரகம் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. தேசம் நல்லா வரணும், அம்பாளுடைய உலகம் முழுக்க நன்மை அடையட்டும், உங்களுடைய தொண்டு மேன்மேலும் வளரணும். நமஸ்காரம். ஜெய்.